அருண்குமார் சக்சஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பார்க்க போற கிளாஸ் தமிழ்நாடு வேளாண்மை நிதிநிலை அறிக்கை 2026 to 27. இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இதிலிருந்து கண்டிப்பா கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கு பல்வேறு நூல்களுடைய மேற்கோள்கள், வேளாண்மைக்கான பல்வேறு திட்டங்களும் இயக்கங்களும் அவற்றின் செயல்பாடுகளும், ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி, பழைய திட்டங்களின் புதிய பெயர்கள், இவற்றை எல்லாமே இங்கு தொகுத்து கொடுத்துட்டோம். மொத்தம் 92 டாபிக். அதனால இந்த டாபிக் எல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. சரி, வாங்க நாம ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு வரலாம். 6 ஆகஸ்ட் 2026 அன்று 2026-27 நிதி ஆண்டுக்கான திருத்தப்பட்ட வேளாண்மை வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர் வினோத் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார். அவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே என்று கூறி தனது உரையை நிகழ்த்துவாரு. உழுவார் உலகத்தார்க்கு ஆணை அஃதற்றாது எழுவாரே எல்லாம் பொறுத்து, மற்ற தொழில்களை செய்து வாழ்பவர்களையும் தாங்கி நிற்பதால் உழவு தொழில் செய்பவர்களே இந்த உலகத்தார்க்கு அச்சாணி போன்றவர் ஆவர். உலகெல்லாம் ஒளிவிளங்கும் உழவர் உழும் உழவாளே என கவி சக்கரவர்த்தி கம்பர் அவர்கள் கூடிய நூல் மேற்கோள். உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் உழவே இனிது. இது பெண் புலவர் ஔவையார் அவர்களுடைய நூல் மேற்கோள். தமிழ்நாட்டில் வேளாண்மையின் பரிணாம வளர்ச்சி. சங்க காலம் வாழ்வாதாரத்திற்கு வேளாண்மை செய்யப்பட்டது. 1950களில் பாசனம், நில சீர்திருத்தம், ஆராய்ச்சி உள்ளிட்டவற்றால் நவீன வேளாண்மைக்கு அடித்தளம் அமைக்கப்பட்டது. 1960 to 80களில் பசுமை புரட்சி ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. இதன் மூலம் உயர் விளைச்சல் ரகங்கள், உரம், பாசனம், கடன் கொள்முதல் மூலம் உணவு பாதுகாப்பு மேம்பட்டது. நெக்ஸ்ட் 1980களில் இயந்திர மையமாக்கல், பணப்பயிர் சாகுபடி நோக்கி வேளாண்மை பயணித்தது. 2000களில் துல்லியமான பண்ணையும், நன்னீர் பாசனம், பாதுகாக்கப்பட்ட சாகுபடி, மதிப்பு கூட்டல், வேளாண் சந்தை சீர்திருத்தங்கள் மூலம் திறன்சார் சந்தைசார் வேளாண்மை உருவானது. நெக்ஸ்ட் 2010களில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த பண்ணையம், இயற்கை வளம் பாதுகாப்பு, நீர் பயன்பாட்டு திறன், மண்வள மேலாண்மை, சூரிய சக்தி பம்புகள், உலர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி வேளாண்மை மறுவடிவம் பெற்றது. 2021க்கு பிறகு செயற்கை நுண்ணறிவு ஆலோசனைகள், தரவு சார்ந்த நிர்வாகம், உழவர் செயலி மூலம் வேளாண்மை புதிய பரிணாமம் பெற்றது. விவசாயிகள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் இயற்கை இடர்பாடுகள், தொழிலாளர் பற்றாக்குறை, மண் நீர்வளம் குறைதல், அதிக உற்பத்தி செலவு. நெக்ஸ்ட் விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேளாண்மையை கைவிடும் நிலை ஏற்படுகிறது. MS சுவாமிநாதன் அவர்கள் கூறி கூற்று வேளாண்மை பாதிக்கப்பட்டால் வேறு எந்த துறையும் சரியான பாதையில் செல்ல முடியாது. If agriculture goes wrong, nothing else will have a change to go right. குறுவை தொகுப்பு திட்டம். டெல்டா மாவட்டங்களில் 2509 கிலோமீட்டர் நீளமுள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்கள் இந்த ஆண்டு 10 கோடி நிதி ஒதுக்கீட்டில் தூர்வாரப்பட்டுள்ளது. ஜூன் 1 மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134.83 கோடி மதிப்பிலான குறுவை தொகுப்பு திட்டம் வழங்கப்பட்டது. திட்டம் முறையாக செயல்படுவதை தொடர்ச்சியாக ஆய்வுக் கூட்டங்கள் மூலம் கண்காணித்து இதுவரை 8,26,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். வேளாண்மை நடைபெறும் நிலம் 100% பயிர் காப்பீட்டில் கொண்டு வரப்படும் என்ற அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் 37 மாவட்டங்களில் 14 தொகுப்புகளில் குறுவை, சம்பா மற்றும் குளிர்கால பருவங்களில் செயல்படுத்தப்படும். இதற்காக 648 கோடியே 55 லட்சம் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 1 லட்சம் விவசாயிகள் பயனடைவார் மற்றும் 36 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும். விருப்பத்தின் பேரில் பதிவு செய்யும் அனைத்து விவசாயிகளையும் இத்திட்டத்தில் இணைந்து அதற்கு தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கீடு இதற்காக செய்யப்படும்.
நெக்ஸ்ட் வந்து சூப்பர் எல்னினோ நிகழ்வு. சூப்பர் எல்னினோ வந்து நிகழ்வால் நாடு முழுவதும் குறிப்பாக குறுவை பருவத்தில் வந்து பெரும் தாக்கம் ஏற்படும் என வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் அதிக தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அனைத்து மாவட்டங்களுக்கும் தயாரிக்கப்பட்ட மாவட்ட வேளாண்மை இடை ஏற்பாடு திட்டம் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பப்பட்டு அதில் உள்ள நடவடிக்கைகள் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படும். பெங்களூரு ரக மாம்பழத்திற்கு வந்து போதிய விலை கிடைக்காததால் வந்து விவசாயிகள் வந்து பாதிப்பு. ஒன்றிய அரசின் சந்தை இடையீட்டு திட்டத்தில் விலை வித்தியாச தொகை வழங்க முதல் முறையாக வந்து ஒப்புதல். திட்டம் தொடங்குவதற்குள் அறுவடை முடிந்தால் 6 மெட்ரிக் டன் மட்டுமே கொள்முதல். எதிர்காலத்தில் இத்தகைய நிகழ்வுகளை விரைவாக எதிர்கொள்ள வந்து வேளாண்மை உழவர் நலத்துறை வந்து தயாராக உள்ளதாக வந்து அவர் தெரிவித்தார். நெக்ஸ்ட் வந்து வேளாண்மை உற்பத்தி இலக்கு மற்றும் விவசாய மின் இணைப்பு. 5 ஆண்டுகளில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி வந்து இலக்கு. 2026-27 வந்து 125 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி இலக்கு. பயிறு வகைகள், காய்கறிகள், பழங்கள் உற்பத்தி அதிகரிக்க ஊட்டச்சத்து பாதுகாப்பு அடைய வந்து இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பண்ணை குட்டைகள், ஆழ்துளை குழாய் கிணறுகள் மூலம் பாசன ஆதாரங்கள் வந்து ஏற்படுத்தப்படும். 2600 ஏக்கரில் வந்து மாணவரின் நில பாசனம் வந்து பெறும். நுண்ணீர் பாசன அமைப்புகள் மூலம் கூடுதலாக 50,000 ஏக்கர் வந்து பாசனம் பெறும். 2026-27 ஆண்டில் வந்து இலவச மின் இணைப்புக்கான கட்டண தொகையை வந்து 7,432 கோடியே 58 லட்சம் என தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு வந்து வழங்கப்படும். நெக்ஸ்ட் வந்து வேளாண்மை துறையை பத்தி செங்கோட்டு பல்லு வந்து விதைத்து நாற்று விட்ட செய்தியை வந்து விவரிக்கிறது. இவை வந்து செங்கோட்டு பல்லுடைய நூலுடைய மேற்கோள்கள். இவற்றை கொஞ்சம் நல்லா நீங்க பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம். மண்புழுக்கள் வந்து மழைநீரை மண்ணுக்குள் கொண்டு செல்வதால் இவை வந்து உழவர்களின் நண்பர்கள் என இங்கு சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் செம்மண், பழுப்பு நிற மண், கரிசல் மண், சாம்பல் நிற மண், வண்டல் மண் போன்ற பல்வேறு மண்கள் வந்து இங்கு வந்து வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ரசாயன உரங்களை தொடர்ந்து பயன்படுத்துவதால் பயிர் கழிவுகள் வந்து மட்காமை, பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்யாமை ஆகியவற்றில் வந்து உயிர்ம கரிம அளவு வந்து குறைகிறது. இதனால் மண் நலம் மற்றும் வேளாண் உற்பத்தி திறன் வந்து பாதிக்கப்படுகிறது. மண்ணில் வந்து நுண்ணுயிர்களை அதிகரித்தல், கலர் உவர் நிலங்களை வந்து சீர்திருத்துதல், ரசாயன உர பயன்பாட்டை குறைத்தல், இயற்கை மற்றும் உயிர்ம வேளாண் முறைகளை வந்து ஊக்குவித்தல் இவை வந்து தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து இதற்காக வந்து திட்ட மதிப்பு வந்து 6,000 கோடி, காலம் வந்து 5 ஆண்டுகள். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் வந்து 2026-27 ஆண்டில் 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதியில் வந்து 10 கூறுகளுடன் வந்து செயல்படுத்தப்படுகிறது. அந்த 10 கூறுகள் வந்து என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்க மண் நல அட்டைகள் வந்து வழங்கப்படும். 1 லட்சம் விவசாயிகளுக்கு மண் நல அட்டைகள் வழங்க வந்து 4 கோடி மாநில நிதி ஒதுக்கீடு. உழவர் அடையாள எண் பெற்ற சுமார் 3 லட்சம் விவசாயிகளுக்கு வந்து மண் நல அட்டைகள் வழங்க 6 கோடியே 16 லட்சம் வந்து ஒன்றிய மாநில அரசு திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடு. மண் வளத்தை மீட்டெடுக்க 1 லட்சம் ஏக்கருக்கு தக்கைப்பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி போன்ற பசுந்தாள் உர விதைகள் வந்து 22,000 ஏக்கருக்கு பல்வகை தானிய விதைகள் வந்து மானிய விலையில் வந்து விநியோகம். வளர்ந்த பசுந்தலைகளை நிலத்திலே மடக்கி உழுது மட்க செய்ய ஏக்கருக்கு வந்து 3,000 உழவு மானியம். இதற்காக 63 கோடியே 50 லட்சம் மாநில நிதி வந்து ஒதுக்கீடு. மண் வளத்தை பாதுகாக்கவும், நுண்ணுயிர்களை அதிகரிக்கவும், ரசாயன உர பயன்பாட்டை குறைக்கவும் 1 லட்சம் ஹெக்டருக்கு தேவையான திரவ உயிர் உரங்கள் வந்து 4 கோடியே 50 லட்சம் வந்து இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உர பயன்பாட்டு திறன் மேம்படுத்த நீரில் கரையக்கூடிய உரங்கள் வந்து விநியோகம். மகசூலை அதிகரிக்க பருத்திக்கு வந்து காட்டன் பிளஸ், கரும்புக்கு வந்து சுகர் கேன் பூஸ்டர், நெற்பயிரில் வந்து பூக்கும் தன்மையை மேம்படுத்த ரைஸ் இம்ப்ரூவ் உயிர் ஊக்கிகள் வந்து 12 கோடியே 38 லட்சம் செலவில் வந்து விநியோகம். 4வது கூறு வந்து 2026-27 வந்து மாநில அரசின் சிறப்பு திட்டமாக 20,000 ஏக்கரில் வந்து உயிர்மை வேளாண்மை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு
ஏக்கருக்கு 4000 சிறப்பு ஊக்குத்தொகை வழங்க 8 கோடி நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் வந்து 7500 ஏக்கரில் உயிர்மை வேளாண்மை தொகுப்புகள் வந்து இதற்காக வந்து உருவாக்கப்படும். நெக்ஸ்ட் வந்து இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தின் மூலம் வந்து 3125 இயற்கை வேளாண் தொகுப்புகள் வந்து உருவாக்கப்படும். 7500 ஏக்கரில் இயற்கை வேளாண்மை மேற்கொள்ளும் விவசாயிகளின் 2ஆம் ஆண்டு செயல்பாடுகளுக்கு வந்து 9 கோடியே 12 லட்சம் ஒன்றிய மாநில நிதி வந்து இதற்காக ஒதுக்கீடு செய்யப்படும். 5வது கூறு வந்து உயிர்மை வேளாண்மையை ஊக்குவிக்க நிரந்தர மண்புழு உரக்குடங்கள் அமைக்க வந்து 10 கோடி நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 6வது கூறு வந்து தேசிய உயிர்மை உற்பத்தி திறன் திட்டத்தில் வந்து புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு பதிவு கட்டணம் மாறுதல் கால விவசாயிக்கான புதுப்பித்தல் கட்டணத்தில் இருந்து விலக்கு, உயிர்மை விவசாயிகளுக்கு உயிர்மை வாய்ப்பு சான்றிதழ் வந்து இலவசமாக வழங்கப்படும். கடந்த ஆண்டு புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு மட்டும் வழங்கப்பட்ட கட்டண விலக்கு வந்து இவ்வாண்டு முதல் மாறுதல் காலத்திற்கும் விரிவுபடுத்தப்படும். தேசிய உயிர்மை உற்பத்தி திட்டத்தில் வந்து சான்று அளிக்கப்படும் உயிர்மை விளை பொருட்களின் வந்து நச்சு பொருட்களின் தன்மையை அறிந்து தரத்தை உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு சந்தைகளில் உறுதிப்படுத்த அதிக விலை பெறவும் நச்சற்ற பொருட்களை நுகர்வோர் பெறவும் நடவடிக்கை. நச்சு மதிப்பீடு வந்து கட்டணத்திற்கு முழு மானியம் வழங்க வந்து 25 லட்சம் மாநில நிதி வந்து ஒதுக்கீடு. 8வது கூறு கலர் உவர்த்தன்மையால் பாதிக்கப்பட்ட மற்றும் வளம் குறைந்த நிலங்களை மீட்டெடுக்க 2000 ஏக்கரில் வந்து மண் சீர்திருத்த செயல் விளக்கம் வந்து மேற்கொள்ள கோடி வந்து இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. 9வது கூறு மண் நல மேம்பாட்டு தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு மற்றும் விளம்பர பணிகள் வந்து மேற்கொள்ள 2000 கோடி வந்து நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 10வது கூறு காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள நேரடி நெல் விதைப்பு, நீர்மறைய நீர் கட்டும் உரங்களின் பாசன முறை, மெல்ல கரையும் பயன்பாட்டு முறை ஆகியவற்றை பின்பற்றும் விவசாயிகளுக்கு வந்து ஊக்கம், பசுமை குடில் வாயு வெளியேற்றத்தை 50% குறித்து கார்பனை மண்ணில் சேமிக்கும் முறையால் கார்பன் வர்த்தகம் மூலம் கூடுதல் வருமானம் வந்து பெற முடியும். இதற்காக வந்து 2000 ஏக்கரில் வந்து செயல் விளக்கங்கள் அமைத்து கண்காணிப்பு மற்றும் சீராய்வு நெறிமுறைகள் வந்து உருவாக்க 60 லட்சம் வந்து மாநில நிதி வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. 2வது வந்து நெல் விதை உற்பத்தி மற்றும் விதை விநியோக மானியத்திற்கான சிறப்பு திட்டம். இடுபொருட்கள் போதிய அளவில் குறைந்த பருவத்தில் கிடைக்க வந்து அரசு உறுதி பூண்டுள்ளது. நெல் உற்பத்தி திறனை அதிகரிக்க தரமான விதை உற்பத்தி மற்றும் விநியோக மானியத்தை வந்து ஒன்றிய அரசு ஆண்டு முதல் வந்து நிறுத்தியது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அவர்களின் நலன் கருதி முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி 7730 மெட்ரிக் டன் நெல் விதை மற்றும் உற்பத்தி செய்து தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமைக்கு வழங்கும் விவசாயிகளுக்கு நெல் விதை உற்பத்தி மானியம் வந்து வழங்கப்படும். 14570 மெட்ரிக் டன் சான்றளிக்கப்பட்ட விதைகளை மானியத்தில் விநியோகிக்க நெல் விதை விநியோக மானியம் வந்து இதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. 2026 மற்றும் 27ஆம் ஆண்டு இதற்காக வந்து 34 கோடியே 72 லட்சம் வந்து மாநில நிதி வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. 3வது டாபிக் உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம். சரியான நேரத்தில் வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கும் தகவல் சரியான நேரத்தில் செய்யும் மழைக்கு நிகர் என்பதால் செயற்கை நுண்ணறிவு மூலம் மண் வளம் பயிர் சாகுபடி தகவல்களை உடனுடன் வழங்கும் தொலைநோக்கு திட்டம் வந்து இது. செயற்கை நுண்ணறிவு இயந்திர வழி கற்றல் மூலம் வந்து வானிலை முன்னறிவிப்பு, மண் நலம் வளம், பூச்சி நோய் மேலாண்மை, பருவநிலைக்கு ஏற்ற பயிர் விதைப்பு முதல் அறுவடை வரையிலான தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் சேவைகள், சந்தை நிலவரம், குரல் வழி வேளாண்மை சேவைகள் உள்ளிட்ட அறிவுசார் வேளாண் சேவைகள் வந்து கைபேசிகள் மூலம் வந்து பெறலாம். 2026-27 உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டத்திற்காக வந்து 2 கோடி மாநில நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவுக்கான இயக்கம். அடுத்த 5 ஆண்டுகளில் வந்து பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி பரப்பை அதிகரிக்க உற்பத்தியில் தன்னிறைவு அடைய வந்து இயக்கம் வந்து செயல்படுத்தப்படும். பயிர் வகைக்கு வந்து 65 கோடியே 28 லட்சம் உணவு எண்ணெய் வித்துக்களுக்கு வந்து
138 கோடியே 36 லட்சம், மொத்தம் வந்து 203 கோடியே 64 லட்சம் வந்து ஒன்றிய மாநில நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பயிர் வகைகள் வந்து உளுந்து, துவரை, பச்சை பயிறு, காரமணி உள்ளிட்ட பயிர் வகைகள். இதற்காக வந்து 15.19 லட்சம் ஏக்கரில் இருந்து 24.70 லட்சம் ஏக்கராக மாற்றப்பட்டுள்ளது. உற்பத்தி மாற்றம் வந்து 3.88 லட்சம் மெட்ரிக் டன்னில் இருந்து 7.72 லட்சம் மெட்ரிக் டன்னாக வந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. நிலக்கடலை, எள், சூரிய சக்தி, ஆமணக்கு போன்ற எண்ணெய் வித்துக்கள் வந்து 9.26 லட்சம் ஏக்கரில் இருந்து 14.89 லட்சம் ஏக்கராக இதற்காக வந்து மாற்றப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் வந்து 8.77 லட்சம் மெட்ரிக் டன்னில் இருந்து 16.14 லட்சம் மெட்ரிக் டன்னாக வந்து அதிகரிக்க வந்து இவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம். கம்பு, சோளம், கேழ்வரகு போன்ற சிறு தானியங்களின் சாகுபடி பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்க வந்து இவ்வியக்கம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. 2026-27 வந்து 63 கோடி 81 லட்சம் ஒன்றிய மாநில நிதியில் உழவர் குழுக்கள் அமைத்தல், மாற்றுப்பயிர் சாகுபடி தொகுப்பு மானியம், சிறு தானியங்களை வந்து விநியோகம், வேளாண் இயந்திர வாடகை மானியங்கள் வந்து முதன்மைப்படுத்தப்படும் மையங்கள் உள்ளிட்ட இனங்கள் வந்து செயல்படுத்தப்படும். நெக்ஸ்ட் வந்து இதற்காக வந்து 11,80,000 ஏக்கரில் வந்து சிறு தானிய சாகுபடி செய்யும் 4,75,000 ஏக்கர் விவசாயிகள் வந்து பயனடைவார்கள். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு குறு தானிய இயக்கம். சாமை, திணை, வரகு, குதிரைவாளி, பனிவரகு போன்ற குறு தானியங்கள் வந்து வறட்சியை தாங்கக்கூடியவை, குறைந்த நீர் தேவை, அதிக ஊட்டச்சத்து, நார்ச்சத்து கொண்டவை. இதற்காக வந்து 61,750 ஏக்கரில் வந்து சாகுபடி செய்யப்படுகிறது. குறு தானியங்களின் சாகுபடி பரப்பை 2 மடங்காக அதிகரிக்க வந்து 2026-27 வந்து 29 மாவட்டங்களில் வந்து இவ்வியக்கம் வந்து செயல்படுத்தப்படும். இதற்காக 7 கோடியே 61 லட்சம் மாநில நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் வந்து அதிக ஊட்டச்சத்து நிறைந்த சாமை, திணை, பாப்பரை, குலசாமி ஆகிய பயிர்களை வந்து அறிமுகப்படுத்துதல். சாமை, திணை, பாப்பரை, குலசாமை ஆகிய திணை பயிர்களில் வந்து புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு, வைட்டமின் வந்து அதிகம். குளுட்டன் மற்றும் கிளைசிமிக் குறியீடு வந்து குறைவு. சாகுபடிக்கு உகந்த தட்பநிலை கொண்ட நீலகிரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, சேலம் முதலிய மாவட்டங்களில் வந்து செயல் விளக்க திடல்கள் வந்து அமைக்கப்படும். இதற்காக வந்து 30 லட்சம் மாநில நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம். பருத்தி பின்னடைவு உற்பத்தி வந்து இந்தியாவின் மொத்த திறனில் வந்து தமிழ்நாட்டின் பங்கு வந்து 70%, நூற்பு திறன் வந்து 46%, விசை தறி திறன் வந்து 22%, கைத்தறி திறன் வந்து 12%. வெள்ளை தங்கம், கிங் ஆஃப் ஃபைபர் என வந்து பருத்தி வந்து அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சராசரியாக 3,14,000 ஏக்கரில் வந்து சாகுபடி செய்யப்பட்டு 2,50,000 பொதிகள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் பருத்தி நூற்பாலைகளுக்கு தேவையான 120 லட்சம் பொதிகளில் 98% வந்து பிற மாநிலங்களில் இருந்து பெறப்படுகிறது. பருத்தி உற்பத்தி அதிகரிக்க அடர் நடவு, நெருக்க நடவு, ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை, நுனி கிள்ளுதல், மிக நீண்ட இலை பருத்தி, ஊடு பயிர் சாகுபடி ஆகியவற்றை ஊக்குவிக்க இவ்வியக்கம் வந்து 2026-27 முதல் 5 ஆண்டு திட்டமாக வந்து இவை செயல்படுத்தப்படும். இதற்காக 73,360 ஏக்கரில் வந்து 27 கோடியே 21 லட்சம் ஒன்றிய மாநில நிதியில் 40,000 பருத்தி விவசாயிகள் வந்து பயன்பெறும் வகையில் வந்து இத்திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம். தமிழ்நாட்டில் கோழி தீவனம், எத்தனால் தொழிற்சாலைகளில் வந்து மக்காச்சோளம் முக்கிய வந்து பங்கு பெறுகிறது. அதிகரித்து வரும் மக்காச்சோள தேவையை நிறைவு செய்து விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் ஈட்ட வந்து இத்திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். 3,47,000 ஏக்கரில் வந்து 1,39,000 விவசாயிகள் வந்து பயனடையும் வகையில் வந்து 36 கோடி ஒன்றிய மாநில நிதியில் வந்து திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். நெக்ஸ்ட் வந்து வேளாண் காடுகள் திட்டம்.
காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் விவசாய நிலங்களில் நிரந்தர பசுமை சூழல் உருவாக்கவும் வந்து இத்திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். 2026-27 வந்து 17,70,00,000 ஒன்றிய மாநில நிதியில் நாற்றங்கள் அமைத்து தரமான மரக்கன்றுகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு இலவசமாக வந்து இவை வழங்கப்படும். 12,500 ஏக்கர் சாகுபடிக்கு ஏற்ற தரிசு நிலங்கள் வந்து மீட்டெடுக்கப்பட்டு விவசாயிகளின் வருமானம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான மேலாண்மை வந்து மேம்படுத்தப்படும். தேக்கு, மொகோகனி, சந்தனம், மலைவேம்பு, செம்மரம் உள்ளிட்ட பொருளாதார மதிப்புமிக்க மர வகைகள் ஒரு ஏக்கருக்கு 200 மரக்கன்றுகள் வீதம் நடவு செய்து வேளாண் காடுகள் வந்து உருவாக்கப்படும். உயர் விளைச்சலுக்கு உகந்த சான்றுகள். சான்று விதைகளை பயன்படுத்துவதால் 25% வரை மகசூலை அதிகரிக்க இயலும். 2026-27 வந்து நெல், சிறு தானியங்கள், பயிறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பருத்தி உள்ளிட்ட பயிர்களுக்கு வந்து அரசு விதை பண்ணைகள் மற்றும் விவசாயிகளின் நிலங்களில் வந்து விதை பண்ணைகள் வந்து அமைக்கப்படும். 43,400 மெட்ரிக் டன் சான்று விதைகள் 250 கோடிக்கு தமிழ்நாட்டு மாநில விதை மேம்பாட்டு முகமை நிதியிலிருந்து கொள்முதல் செய்து ஒன்றிய மாநில அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் மாநில விதையில் வந்து விவசாயிகளுக்கு வந்து விநியோகிக்கப்படும். இதன் மூலம் சுமார் 10 லட்சம் விவசாயிகள் வந்து பயனடைவார்கள். காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டம். வன விலங்குகளில் இருந்து பயிர்களை பாதுகாக்க பல்வேறு முறைகள் வந்து தொன்று தொட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பறவைகளை வந்து கவன் கொண்டு அடித்து மூங்கிலால் செய்த தட்டை என்ற இசைக்கருவியை முழங்கியும் மகளிர் வந்து திணைப்புணம் காத்ததே வந்து ஒளிக்கடை தட்டை புடையுனர் புனந்தோறும் கிளிக்கடி மகளிர் விழிப்படு பூசல் என்றும் பண்டிகை செல்லும் சிறிய வழிகளில் வந்து அவை மாட்டு கொள்ளும் வகையில் வந்து பெரிய கற்பலகைகளான அடார் என்னும் அரிய பொறிகளை வைத்து ஆடவர் வந்து காத்ததை வந்து விளைப்புணம் நிழல்தலின் பஞ்சி புலைதோறும் மாட்டிய இருங்கள் அடார் அரும்பொறி என மலை படுகடம் வந்து விவரிக்கிறது. தட்டை என்ற இசைக்கருவி வந்து மகளிரும், அடார் என்ற கருவியை வந்து ஆடவரும் காத்ததை வந்து மலை படுகடம் வந்து விவரிக்கிறது. தமிழ்நாட்டில் காற்று பன்றிகளால் விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருகின்றன. காற்று பன்றியால் ஏற்படும் பயிர் இழப்புகளை தடுக்க பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று 2026-27 வந்து 7,35,00,000 நிதியில் சிறப்பு திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த திரவ வடிவிலான காட்டுப்பன்றி வெரைட்டி விவசாயிகளுக்கு வந்து மானியத்தில் வந்து வழங்கப்படும். 14,000 ஏக்கர்ல வந்து 1,35,00,000 மாநில நிதியில் வந்து திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். யானை, காட்டெருமை, மான் உள்ளிட்ட வனவிலங்குகளால் பயிர்களுக்கு ஏற்படும் சேதத்தை குறைக்க 134 விவசாயிகளுக்கு வந்து சூரிய சக்தியால் இயங்கும் மின்வெளி அமைப்புகள் வந்து மானியத்தில் வந்து நிறுவப்படும். நடப்பாண்டில் வந்து இதற்காக 2 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சீமை கருவேல் மரங்கள் வந்து அடர்ந்துள்ள இடங்களை காட்டுப்பன்றிகள் வாழ்விடமாக கொண்டு அருகிலுள்ள விளை நிலங்களில் வந்து பயிர்களை வந்து சேதப்படுத்துகின்றன. காற்று பன்றிகளை கட்டுப்படுத்தவும் மண் வளம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் அரசு மற்றும் தனியார் நிலங்களில் உள்ள சீமை கருவேல மரங்கள் வந்து அகற்றப்படும். இதற்காக 4 கோடி வந்து மாநில நிதியில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வாயிலாக வந்து பணிகள் வந்து செயல்படுத்தப்படும். அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளை திட்ட பலன்களை தடையின்றி பெறவும் நீர் ஆதாரங்களை உருவாக்கி உற்பத்தி அதிகரித்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் வந்து இத்திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சிறு குறு விவசாயிகளின் பயனாளி பங்களிப்பை சுமையை குறைக்க வந்து இத்திட்டம் வந்து 20% கூடுதல் மானியம் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில்கள், நிழல் வளைகுடில்கள், சூரிய கூடர உலர்த்திகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், பண்ணை இயந்திரங்களுக்கு வந்து 70% மானியம், சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகளுக்கு வந்து 80% வந்து மானியம். நீர்ப்பாசன வசதி இல்லாத 300 ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகளின் புன்செய் நிலங்களில் வந்து ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் வந்து அமைக்கப்படும்.
100% மானியத்தில் வந்து மின் மோட்டார் அல்லது சூரிய சக்தி பம்பு செட்டுகளுடன் வந்து இவை வந்து அமைக்கப்படும். இத்திட்டத்திற்காக 56,72,00,000 மாநில நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விளைபொருள் வீணாவதை தடுக்க தார் பைகள் வந்து வழங்குதல். இத்திட்டம் வந்து 43,500 விவசாயிகளுக்கு வந்து வழங்கப்படும். இதற்காக வந்து 10 கோடி வந்து மாநில நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் சேவக அஞ்சலி அம்மாள் சிறு குறு விவசாய விருது 2026-27 சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்க வந்து மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் பெயரிலான விருது வந்து வழங்கப்படுகிறது. சிறு தானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் உள்ளிட்ட 10 பயிர்களில் வந்து அதிக மகசூல் பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விருது வந்து 2,50,000 ஆகவும், இரண்டாவது விருது வந்து 1,50,000 ஆகவும், மூன்றாவது விருது வந்து 1,00,000 வந்து பரிசு வழங்கப்படும். மொத்தம் வந்து 30 விவசாயிகளுக்கு வந்து பரிசுகள் வழங்க 50 லட்சம் வந்து மாநில நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட அளவிலான வெற்றி விவசாய விருது நெல், சிறு தானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பருத்தி உள்ளிட்ட 9 பயிர்களில் வந்து 2 ஏக்கர் பரப்பில் வந்து பயிரிட்டு அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு வந்து மாவட்ட அளவில் வெற்றி விவசாய விருது வந்து வழங்கப்படும். முதல் பரிசாக வந்து 50,000, இரண்டாவது பரிசாக வந்து 25,000 ரூபாய். மொத்தமாக 90 பரிசுகள் வழங்க வந்து 67,50,000 ரூபாய் வந்து மாநில நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த உயிர்மை விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது 2026-27 வந்து உயிர்மை வேளாண் முறையில் வந்து சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு சிறப்பிக்க நம்மாழ்வார் விருது வந்து வழங்கப்படும். 5 விவசாயிகளுக்கு பாராட்டு பத்திரத்துடன் தலா 2 லட்சம் ரூபாய் வந்து ரொக்கம் வந்து வழங்கப்படும். இதற்காக வந்து 11 லட்சம் ரூபாய் மாநில நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கு வந்து புதிய திட்டங்கள். மொத்தம் 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை மையங்கள் வந்து இதற்காக அமைக்கப்படும். திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம் இவை வந்து வேலூர், முசிறி திருச்சிராப்பள்ளி, நரிக்குடி விருதுநகர், கொடி நாயக்கனூர் வந்து தேனி, கைத்தார் வந்து தூத்துக்குடி, தொண்டாமுத்தூர் வந்து கோயம்புத்தூர் வட்டாரங்களில் வந்து இவை வந்து அமைக்கப்படும். ஒவ்வொரு மையமும் வந்து 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் அமைக்கப்படும். இவற்றிற்காக வந்து 27,82,00,000 வந்து ஒன்றிய மாநில நிதி வந்து இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் கண்காட்சி நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள், நன்னெறி வேளாண் செயல்பாடுகள், மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள், இயற்கை வேளாண் முறைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வந்து இக்கண்காட்சி வந்து நடத்தப்படும். சாகுபடி முறைகள், வேளாண் சார்ந்த புதுமையான முயற்சிகள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டு பயிர் உற்பத்தி திறன் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை வந்து அதிகரிக்க வழிகாட்டுதல்கள் வந்து வழங்கப்படும். இதற்காக வந்து 3 கோடி மாநில நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திரவ உயிர் உர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை வந்து மேம்படுத்துதல். தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையின் 22 திரவ உயிர் உர உற்பத்தி மையங்கள் கட்டமைப்பு வந்து வலுப்படுத்தப்படும். புதிய நொதிக்கலன், இன்குபேட்டர், நீராவி ஜெனரேட்டர் உள்ளிட்ட உபகரணங்கள் நிறுவ வந்து 3,56,00,000 வந்து இதற்காக நிதி வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் வந்து அமைத்தல். விதை சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்க வந்து கங்கவல்லி சேலம், கிள்ளிக்குளம் வந்து தூத்துக்குடி, இருவேல்பட்டு வந்து விழுப்புரம் ஆகிய 3 இடங்களில் வந்து விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் வந்து அமைக்கப்படும். ஒவ்வொரு நிலையமும் வந்து 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்குகள் வந்து அமைக்கப்படும். இதற்காக 7,10,00,000 மாநில நிதி வந்து ஒதுக்கிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் வந்து சர்க்கரை துறை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் எல்லாமே சர்க்கரையை வந்து சார்ந்து இருக்கும். விதை கரும்பு மானிய திட்டம் வந்து இயந்திர அறுவடையை ஊக்குவிக்க, செலவினத்தை குறைக்க வந்து அகழ்பார் முறையில் வந்து உயர் விளைச்சல், உயர் சர்க்கரை கட்டுமானம் கொண்ட கரும்பு ரகங்கள் வந்து நடவு செய்யப்படும். கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் வந்து பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு வந்து 50% மாநிலத்தில் வந்து பரிசீவல் நாற்றுக்கள், ஒரு பருவ விதை கரணிகள் வந்து வழங்கப்படும். இதற்காக 9,36,00,000 வந்து நிதி ஒதுக்கீட்டில் 17,315 ஹெக்டேரில் வந்து இத்திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம்
கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் சாகுபடி செலவை வந்து குறைக்கவும் வந்து இத்திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். வல்லுநர் விதை கரும்பு, விசை வளர்ப்பு நாற்றுக்கள், பருசீவல் நாற்றுக்கள், ஒரு பரு விதை கரணைகள், சுவகை நிழல் வளைக்கூடம் அமைத்தல், சுவகை துளாக்குதல் மற்றும் பரப்புதல், நுண்ணூட்ட உரங்கள் மற்றும் உயிர் உரங்கள் ஆகிய இனங்களுக்கு வந்து மானியம் வந்து வழங்கப்படும். இதற்காக 9 கோடி வந்து ஒன்றிய மாநில நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் வந்து எத்தனால் உற்பத்தி. கள்ளக்குறிச்சி 1 கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் வந்து கள்ளக்குறிச்சி 2 மற்றும் செங்கல்ராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் கூட்டமைப்பின் பேரில் நாளொன்றுக்கு வந்து 100 கிலோ லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட எத்தனால் வடிப்பாலை வந்து அமைக்கப்படும். இதற்காக வந்து திட்ட அறிக்கை தயாரிக்க வந்து 20 லட்சம் மாநில நிதி ஒதுக்கீடு வந்து செய்யப்படும். தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை. இனிமே பார்க்க போறது எல்லாமே தோட்டக்கலையும் மலைப்பயிர்களையும் சார்ந்து இருக்கும். நீர் மேலாண்மைக்கான துளி தண்ணீர் திட்டம். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலே தான் நல்காகாது ஆகிவிடின். மேகமானது கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாக பெய்யாவிட்டால் அப்பெரிய கடலும் தன் வளமையில் வந்து குறைந்து போகும். நீர் பாசன திட்டம் மூலம் நீர் மேலாண்மையை மேம்படுத்தி நீர் ஆதாரங்களை திறம்பட பயன்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க வந்து இத்திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு வந்து 75% மானியமும் வந்து வழங்கப்படுகிறது. 2026-27 ஆண்டில் வந்து 2,22,794 ஏக்கரில் 95,000 விவசாயிகள் வந்து பயன்பெறும் வகையில் வந்து 785 கோடி நிதி வந்து இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பனை பாதுகாப்பு இயக்கம். பனைமரம் வந்து கற்பக விருட்சகம் என அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் மாநில மரமாக வந்து இவை திகழ்கிறது. சுமார் 3 லட்சம் விவசாய தொழிலாளர் குடும்பங்கள் வந்து பனை வருவாயை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளது. 2026-27 முதல் பனை பாதுகாப்பு இயக்கம் வந்து செயல்படுத்தப்படும். பனை மரங்களை முறைப்படுத்த மாவட்ட வட்டார குழுக்கள் வந்து கண்காணிக்கும். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்கும் கூடகங்கள், பனை விதைகள் மற்றும் பனங்கன்றுகள் விநியோகம், பனை மற்றும் பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி உபகரணங்கள் வந்து வழங்கப்படும். இத்திட்டங்களுக்கு வந்து 2 கோடியே 10 லட்சம் மாநில நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கிள்ளிக்குளம் பனை ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து குட்டை பனை விரைவில் காய்ப்புக்கு வரும் பனை தொடர்பான ஆராய்ச்சிகள் வந்து துரிதப்படுத்தப்பட்டு பலன்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து விரைவில் வழங்கப்படும். பனை ஆராய்ச்சி நிலையம் வந்து எங்கு உள்ளதுன்னா கிள்ளிக்குளம். இவை வந்து தூத்துக்குடி மாவட்டம். நெக்ஸ்ட் வந்து வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம். வீட்டு தோட்டங்களில் வந்து ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்தி நச்சு தன்மையற்ற பழங்கள் காய்கறி உற்பத்தி செய்யப்படுவதால் ஊட்டச்சத்து பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு சுற்றுச்சூழல் மாசுபாடும் குறைகிறது. நகர்ப்புற அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் கிராமப்புற வீடுகளை சுற்றியுள்ள நிலங்களில் வந்து செடி வளர்ப்பு பைகளுடன் கூடிய தொகுப்புகள், செங்குத்து தோட்டம், நீரியல் தோட்டம் மூலம் வந்து காய்கறிகள், பழங்கள், மூலிகை செடிகள் வந்து வளர்க்கப்படும். வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்ட திட்டம் வந்து நடப்பாண்டில் வந்து 10 கோடி மாநில நிதியில் வந்து செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு தளிர்கீரைகள் திட்டம். புரோக்கோலி, முட்டைக்கோசு, முள்ளங்கி, பச்சை பட்டாணி, கொண்டைக்கடலை, ஆளி விதைகள், வெங்காயம், பச்சை பயிறு, கொள்ளு, எள், கோதுமை, கீரை வகைகள் ஆகியவற்றின் 7 to 25 நாட்கள் வயதுடைய இளம் நாற்றுகள் வந்து தளிர்கீரைகள் வந்து எனப்படும். தளிர்கீரைகளில் முதிர்ந்த செடியை விட 40 மடங்கு வரை அதிக ஊட்டச்சத்துக்கள் வந்து உள்ளன. பொதுமக்களிடையே தளிர்கீரைகள் வந்து வளர்ப்பை ஊக்குவிக்க 20,000 தளிர்கீரை தொகுப்புகள் வந்து சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட முக்கிய நகர்ப்புற பகுதிகளில் வந்து விநியோகிக்கப்படும். தொகுப்பில் வந்து விதைகள், விதை வளர்ப்பு தட்டுக்கள், தென்னை நார் கட்டுக்கள், நீர் தெளிப்பு கருவிகள், வழிமுறை கையேடு வந்து இடம்பெறும். நடப்பாண்டில் வந்து 1 கோடியே 20 லட்சம் மாநில நிதி வந்து இதற்காக வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை உயர் தொழில்நுட்ப சாகுபடி முறைகளை வந்து ஊக்குவித்தல். உயர் தொழில்நுட்பங்கள் மற்றும் தேவையான சிறப்பு கட்டமைப்புகள் மூலம் தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் பெருமளவு வந்து உயர்த்தப்படும். நடப்பாண்டில் வந்து இதற்காக 41 கோடி நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சாமந்தி சாகுபடியில்
பருவநிலை மாறும் காலங்களில் வந்து சூரிய ஒளி பெறும் கால அளவு வந்து மாறுவதால் உற்பத்தியும் மாறுபடுகிறது. இதனால் செடிகளின் வளர்ச்சி குறைந்து சிறிய பூக்கள் சீரற்ற முறையில் விரிந்து தரம் மற்றும் மகசூல் குறைந்து வந்து விவசாயிகளுக்கு வந்து இழப்பு ஏற்படுகிறது. இதை தவிர்க்க தேவையான கூடுதல் ஒளியை வழங்க வந்து செடிகளின் வளர்ச்சியை தூண்ட பூக்கும் தருணத்தை சந்தை தேவைக்கேற்ற மாற்ற வந்து எல்இடி விளக்குகள் வந்து அமைக்கப்படும். எல்இடி விளக்குகள் அமைக்கும் திட்டம் வந்து நடப்பு ஆண்டில் வந்து 5 கோடி மாநில நிதி வந்து இதற்காக வந்து ஒதுக்கப்படும். பசுமை குடில் நிழல் வலை குடில் மூலம் வந்து உயர் மதிப்புள்ள தோட்டக்கலை பயிர்கள் வந்து சாகுபடி செய்யும் போது காற்று, மழை, அதிக வெப்பம், பூச்சி, நோய் தாக்குதல்களில் இருந்து பயிர்கள் வந்து பாதுகாக்கப்படும். இதன் மூலம் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து உற்பத்தி செய்ய வந்து முடியும். குறைந்த இடத்தில் வந்து 5 முதல் 7 மடங்கு அதிக மகசூல், தரமான விளை பொருட்கள் கிடைத்து சந்தையில் வந்து நல்ல விலை பெறுவது வந்து உறுதி செய்யப்படும். சாகுபடி முறையை பரவலாக்க வந்து 2026-27 வந்து 15 கோடி 55 லட்சம் ஒன்றிய மாநில நிதியில் வந்து 3 லட்சம் சதுர மீட்டர் பரப்பில் வந்து பசுமை குடில் மற்றும் நிழல் வலை குடில்கள் வந்து அமைக்கப்படும். பல உரை மற்றும் வாழையின் குலை உரை பயன்படுத்துவதால் பூச்சி, நோய் தாக்குதல்கள், பறவைகள், அதிக வெப்பமழை ஆகியவற்றில் இருந்து வந்து பழங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டு தரம் மற்றும் தோற்றம் வந்து மேம்படும். பூச்சிக்கொல்லி பயன்பாடு குறைந்து சந்தை மதிப்பும் விவசாயிகளின் வருமானமும் வந்து அதிகரிக்கும். விவசாயிகளின் கோரிக்கையின் அடிப்படையில் வந்து நடப்பு ஆண்டில் வந்து 2500 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படும் மா, கொய்யா போன்ற பல பயிர்களுக்கு வந்து பல உரையும், வாழைக்கு வந்து குலை உரையும் வந்து வழங்கப்படும். இதற்காக 2 கோடி 50 லட்சம் நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் இயற்கை பேரிடர்களால் தற்காலிக பந்தல் சாகுபடி செய்யப்படும் கொடி வகை தோட்டக்கலை பயிர்களுக்கு வந்து அதிக சேலம் ஏற்பட்டு பொருளாதார இழப்பு வந்து ஏற்படுகிறது. இதை தவிர்க்க நிரந்தர பந்தல் அமைக்க ஊக்குவிக்க வந்து நடப்பாண்டில் வந்து நிரந்தர பந்தல் அமைக்கும் திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். இத்திட்டத்திற்கு 11 கோடியே 73 லட்சம் நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்படும். வாழை குலைகளின் எடை மற்றும் லேசான காற்றினால் வாழை மரங்கள் வந்து சாய்வதால் ஏற்படும் மகசூல் இழப்பை தவிர்க்க வாழைக்கு முட்டு கொடுக்க நிதி உதவி வந்து வழங்கப்படும். இதற்காக நடப்பாண்டில் வந்து 6175 ஏக்கரில் வந்து இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்காக 6 கோடி 25 லட்சம் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தரத்திற்கான உதவி, ஏற்றுமதிக்கான முன்னேற்றம். ஏற்றுமதி பழங்கள், காய்கறிகளில் எஞ்சிய நஞ்சு காரணமாக இறக்குமதி நாடுகளால் வந்து நிராகரிக்கப்படுவதால் விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு வந்து பொருளாதார இழப்பு வந்து ஏற்படுகிறது. இதற்காக நடப்பாண்டில் வந்து 3000 ஏக்கரில் மா, கொய்யா, தக்காளி, முருங்கை, சின்ன வெங்காயம் ஆகியவற்றிற்கு குழுவாக சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு வந்து நன்னெறி வேளாண் நடைமுறைகள் வந்து மூலம் நஞ்சில்லா விளைபொருட்கள் உற்பத்திக்கான பயிற்சி, தொழில்நுட்ப வழிகாட்டுதல்கள், தேவையான கட்டமைப்பு வசதிகள் வந்து வழங்கப்படும். ஏற்றுமதியாளர்கள் மற்றும் சந்தைகளுடன் வந்து வலுவான இணைப்புகள் வந்து ஏற்படுத்தப்படும். இத்திட்டம் வந்து 23 பயிர் தொகுப்புகளில் 8 கோடியே 43 லட்சம் நிதியில் வந்து செயல்படுத்தப்படும். தென்னைக்கான சிறப்பு திட்டம். வேர் முதல் நுனி வரை வந்து பயன் தரும் தென்னை என்றும் மனிதனின் உற்ற துணை என்றும் இவை வந்து சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் சுமார் 5 லட்சம் ஹெக்டரில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு சுமார் 670 கோடி தேங்காய்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுகின்றன. தென்னை சாகுபடி மற்றும் சந்தைப்படுத்துதலில் விவசாயிகள் சந்திக்கும் சவால்களை தீர்க்க வந்து பூச்சி, நோய் தாக்குதல்களுக்கான தீர்வு, உற்பத்தி திறன் அதிகரிப்பு, மதிப்பு கூட்டல் மேம்பாடு ஆகியவற்றிற்கான திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படும். தென்னைக்கான சிறப்பு திட்டம் வந்து 16 கோடி மாநில நிதியில் வந்து செயல்படுத்தப்படும். தென்னை டானிக் பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் திறன்பட உறிஞ்சப்பட்டு மரங்களின் வளர்ச்சி திறன் வந்து மேம்பட்டு பூக்கள் மற்றும் காய்பிடித்தல் வந்து அதிகரிக்கும். தென்னை மரங்களின் நலன் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்த வந்து நடப்பாண்டில் வந்து 86,000 ஏக்கர் தென்னை மரங்களுக்கு வந்து தென்னை டானிக் வந்து வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 6 கோடியே 20 லட்சம் வந்து மாநில நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தென்னையை தாக்கும் வேர்வடால் நோய் மற்றும் சுருள் வெள்ளை F80 பாதிப்பால் வந்து 35% வரை மகசூல் இழப்பு வந்து ஏற்படுகிறது. இதை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை மற்றும் நிலையான உயிர் கட்டுப்பாட்டு முறைமைகள் வந்து பரவலாக்கப்படும். 1350 ஏக்கரில் ஹபேட்டோக்ரைசா, இறைவிலங்கி பூச்சிகள் மற்றும்
கொக்கோகான் நுண்ணுயிர் கலவை 75% மாநிலத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இத்திட்டத்திற்கு 1 கோடி மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தென்னையை தாக்கும் ரூகோ சுருள் வெள்ளை ஈயை கட்டுப்படுத்த கிரிசோபெர்லா இறைவிலங்கி, ஐசாரியா குமோசோரோசியா பூஞ்சை ஆகிய உயிர்கள் கட்டுப்பாட்டு காரணிகள் பெருமளவில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும். புதிதாக 5 தென்னை ஒட்டுண்ணி உற்பத்தி மையங்களுக்கு 3 கோடி நிதியில் அமைக்கப்படும். கிரிசோபெர்லா உற்பத்தி மையங்கள் கோயம்புத்தூர் ஆலியார் நகர் கண்ணம்பாளையம், தேனியில் வைகை அணை, விருதுநகர் தேவாதனம். ஐசாரியா குமோசோ ரோசியா உற்பத்தி மையம் கன்னியாகுமரியில் புத்தளம் என்ற இடத்தில் அமைக்கப்படும். விவசாயிகளுக்கு தரமான தென்னங்கன்றுகள் கிடைப்பதை உறுதி செய்ய கரூர் முதலைப்பட்டி அரசு தோட்டக்கலை பண்ணையில் 15 ஏக்கர் பரப்பளவில் புதிய தென்னை நாட்டு பண்ணை அமைக்கப்படும். இதற்காக 48 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் தென்னை விவசாயிகளின் வருமானத்தை நிலையான முறையில் பெருக்கவும், நீரா தென்னை மற்றும் தென்னை சார்ந்த பொருட்களுக்கு மதிப்பு கூட்டல் மூலம் லாபகரமான விலை மற்றும் நிலையான சந்தை வாய்ப்பை உருவாக்கவும் புதிதாக அமைக்கப்படும். இக்கழகம் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையால் 22 கோடியே 30 லட்சம் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். அறுவடைக்கு பிந்தைய கட்டமைப்பு வசதிகள், பதப்படுத்துதல், தர குறியீடுதல், சிப்பம் கட்டுதல், ஏற்றுமதி தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்படும். தென்னை வளர்ச்சி வாரியம் கூட்டுறவு சங்கங்கள், தோட்டக்கலை துறை ஆகியவற்றுடன் ஒருங்கிணைந்து செயல்படும். நடப்பாண்டில் இதற்காக 5 கோடியே 30 லட்சம் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கொப்பரை விலை வீழ்ச்சியை தடுத்து விலையை நிலைப்படுத்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். இதற்காக விலை ஆதரவு திட்டம் உரிய நேரத்தில் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்படும். உயர் மதிப்பு கொண்ட பல பயிர்களின் சாகுபடியை ஊக்குவித்தல். ப்ளூபெர்ரி, ரம்டான், லிச்சி, டிராகன் பழம், அவகேடோ, கிவி, மங்குஸ்தான், பேரிச்சம்பழம் போன்ற உயர் மதிப்பு பழங்களின் நுகர்வு அதிகரித்து வருகிறது. இப்பழங்களை தனி பயிராகவும் ஊடு பயிராகவும் 930 ஏக்கரில் சாகுபடி செய்ய 1 கோடியே 87 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்து இனிப்பு புளி மற்றும் KLD HRMN 99 போன்ற குளிர் பிரதேசமல்லாத பகுதிகளிலும் ஆப்பிள் ரகங்கள் விவசாயிகளுக்கிடையே அறிமுகப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மானாவாரி நிலங்களில் புளி சாகுபடி ஊக்குவிப்பு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட வறட்சி மற்றும் பாசன நீர் பற்றாக்குறை அதிகம் உள்ள மாவட்டங்களில் மாற்று பயிர்கள் ஊக்குவிக்கப்படும். ஆண்டுக்கு 500 to 700 மில்லிமீட்டர் மழை பொழிவிலும் வறட்சியை தாங்கி வளரும் உயர்தர ஒட்டுரக புளிய மரங்கள் சாகுபடி ஊக்குவிக்கப்படும். 5 ஆண்டுகளில் 1250 ஏக்கரில் ஹெக்டருக்கு 20,000 வீதம் 1 கோடி நிதியில் புளி சாகுபடி ஊக்குவிக்கப்படும். நடப்பாண்டில் 250 ஏக்கரில் 20 லட்சம் மாநில நிதியில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். குன்னூர் பழவியல் நிலையத்தில் புதிய ரகங்கள் அறிமுகம். 100 ஆண்டு பழமையான குன்னூர் பழவியல் நிலையத்தில் ஆப்பிள், பிளம், பீச், பேரிக்காய், கிவி, வெண்ணெய் பழம், பெர்சிமான் போன்ற பல வகைகளில் புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்தப்படும். இப்புதிய ரகங்களுக்கான மாற்று தொகுப்பு 75 லட்சம் நிதியில் உருவாக்கப்படும். குளிர் பிரதேச பகுதிகளுக்கு தேவையான இப்புதிய ரகங்களின் நடவு செடிகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும். காளான் உற்பத்தி கூடகங்கள் அமைத்தல். சிறிய இடத்தில் குறைந்த செலவில் அதிக வருமானம் தரக்கூடிய காளான் வளர்ப்பு முக்கிய சிறுதொழிலாகும். காளானில் புரதம், நார்ச்சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் மற்றும் சைவ உணர்வுக்கு நிலையான சுவை உள்ளதால் அதன் பயன்பாடும் தேவையும் அதிகரித்து வருகிறது. காளான் தடையில்லாமல் கிடைக்கப்பெறும் வகையில் கிராமப்புற இளைஞர்கள், பெண்களுக்கு 2026-27 ஆண்டில் 50 சிறிய அளவிலான காளான் உற்பத்தி கூடங்கள் அமைக்கப்படும். இதற்காக 50 லட்சம் நிதி ஒதுக்கீடு. கிழங்கு வகை சுவை தாலி பயிர்கள் பரப்பு விரிவாக்கம். கமல், மஞ்சள், முளை இஞ்சி இது பட்டினப்பாலை என்ற நூல் குறிப்பிடுகிறது என மஞ்சள், இஞ்சி பணப்பயிர்களாக குறிப்பிடப்படுகின்றன.
பழந்தமிழரின் உணவில் சுவையூட்டியுள்ளன. மஞ்சள், இஞ்சி, பூண்டு ஆகியவை கிழங்கு வகை சுவைதாழி பயிர்களாக தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இவற்றிற்கு உணவு மற்றும் மருவத்தில் அதிக தேவை உள்ளதால் உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு சந்தையில் பங்களித்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துகின்றது. 2026-27 ஆண்டில் 2500 ஏக்கரில் 4 கோடி நிதியில் கிழங்கு வகை சுவைதாழி பயிர்கள் பரப்பு விரிவாக்கம் மேற்கொள்ளப்படும். வெங்காய சேமிப்பு கிடங்குகள் அமைத்தல். வெங்காயம் பருவகால பயிர் என்பதால் ஆண்டு முழுவதும் நுகர்வோருக்கு தொடர்ந்து கிடைக்க சேமிப்பு வசதிகள் உருவாக்கப்படும். இதன் மூலம் விலை ஏற்றத்தாழ்வுகள், விநியோக நிலையற்ற தன்மை, திடீர் விலை உயர்வு கட்டுப்படுத்தப்படும். 2026-27 ஆண்டில் 57,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்குகள் இதற்காக அமைக்கப்படும். இதற்காக 22,80,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பழங்கள், காய்கறிகளின் பாரம்பரிய ரகங்களை ஊக்குவித்தல். பழங்கால மக்களின் உணவு பழக்கத்தை தற்போதைய தலைமுறையினர் அறிய மற்றும் பாரம்பரிய காய்கறி பல ரகங்களை மீட்டு சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மாரகங்கள் செங்கப்பறை வெட்டையான், சூரக்குடி வெட்டையான். பலா ரகங்கள் பன்ருட்டி பலா, முண்டன் சக்கை, செம்பருத்தி. வாழை ரகங்கள் மட்டி, நமரன், சிறுவாழை, விருப்பாச்சி, லாடன், உதிரம். 2026-27 ஆண்டில் இதற்காக 3,88,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ பயிர்கள் சாகுபடியை ஊக்குவித்தல். தமிழ்நாட்டில் மருத்துவ பயிர்கள் பழங்காலம் முதலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்போது நவீன மற்றும் மூலப்பொருளாகவும் வணிக ரீதியாகவும் சாகுபடி செய்யப்படுகின்றன. மருத்துவ பயிர் சாகுபடியை ஊக்குவிப்பதுடன் புற்றுநோய் செல்களை எதிர்ப்பதில் திறன் மிக்கதாக கருதப்படும் முள் சீதா சாகுபடியும் பரவலாக்கப்படும். இதற்காக நடப்பு ஆண்டில் 1720 ஏக்கரில் 1,51,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், வேலூர் அரசு தோட்டக்கலை பண்ணையில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்துதல். வேலூர் மாவட்டம் அகரம்சேரி அரசு தோட்டக்கலை பண்ணை 85 ஏக்கரில் செயல்பட்டு ஆண்டுதோறும் சுமார் 35 லட்சம் நடவு செடிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. குழித்தட்டு, காய்கறி நாற்றுகள், பழச்செடிகள், மரக்கன்றுகள், அழகு செடிகள் என அரசு திட்டங்கள் மற்றும் நேரடி விற்பனை மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன. பண்ணையின் செயல்திறனை மேம்படுத்த 2,03,00,000 நிதியில் புதிய கட்டமைப்பு வசதிகள் இதற்காக அமைக்கப்படும். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரில் மாபெரும் நடவு செடி பண்ணை அமைத்தல். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரில் 51 ஏக்கரில் தரமான அலங்கார செடிகள், பல்வேறு மர வகை கன்றுகள் உற்பத்தி செய்ய பெரிய அளவிலான நாட்டு பண்ணைகள் அமைக்கப்படும். செடிகள், கன்றுகள் விவசாயிகள் மற்றும் உடனுக்குடன் கிடைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். 5 ஆண்டுகளில் 7 கோடி செலவில் இவை செயல்படுத்தப்படும். முதலாம் ஆண்டில் 3 கோடி நிதியில் இக்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். வட்டார அளவில் தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் அமைத்தல். தமிழ்நாடு அரசின் 74 தோட்டக்கலை பண்ணைகள், 24 பூங்காக்களில் உற்பத்தி செய்யப்படும் இயற்கை இடுபொருள்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், நடவு செடிகள், தோட்டக்கலை கயிர்கள், பழங்கள், காய்கறிகள், சுவைதாளித பொருட்கள் ஆகியவை விற்பனை செய்யப்படும். இவை வட்டாரங்களில் உள்ள ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களில் பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் கிடைக்க செய்யப்படும். இதற்காக 100 தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் 5 கோடி நிதியில் அமைக்கப்படும். நகர்ப்புறங்களை எழிலூட்டுதல். தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் நில எழிலூட்டுதல் பணிக்கான கோரிக்கைகளை எளிதாக பதிவு செய்ய தனித்துவமான இணையதளம் உருவாக்கப்படும். வீட்டு தோட்டங்கள், புல் தரைகள், அலங்கார செடிகள், பூச்செடி நடவு உள்ளிட்ட எழிலூட்டல் பணிகள் குறைந்த செலவில் மேற்கொள்ளப்படும். நில எழிலூட்டுதல் பிரிவு வலுப்படுத்தப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புறங்கள் அழகிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை வளாகங்களாக மாற்றப்படும். நெக்ஸ்ட் வேளாண்மை பொறியியல் துறை. இனிமே பார்க்கக்கூடிய டாபிக் எல்லாமே வேளாண்மை பொறியியல் துறையை சார்ந்து இருக்கும். தனிநபர் விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் மானியத்தில் வழங்குதல்.
வேளாண் கருவிகளின் பயன்பாடு சங்க இலக்கியங்களின் வாயிலாக அறியப்படுகிறது. கம்பர் தனது நூலுக்கு ஏறு எனவும் பெயரிட்டுள்ளார். உழவுக்கு பயன்படும் மேலி, உற்றாணி, நுகந்தடி, நுகந்துளை, நுகந்தாணி, பூட்டாங்கயிறு, தொடை, கொழு, கொழுவாணி, தாற்றுக்கோல், உழுவேறுது ஆகிய கருவிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. கிராம அளவில் வேளாண் இயந்திர மையமாக்கலை பரவலாக்க வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், சூரிய கூடார உலர்த்திகள் மானியத்தில் வழங்கப்படும். நடப்பு ஆண்டில் 227 கோடியே 20 லட்சம் ஒன்றிய மாநில நிதியில் 24,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இயந்திரங்கள் வழங்கப்படும். அதாவது 8,870 பவர் டில்லர்கள், 5,090 விசைகளை எடுப்பான்கள், 1,400 சுழற் கலப்பைகள், 855 டிராக்டர்கள் உள்ள இயந்திரங்கள் இவை வழங்கப்படும். சூரிய கூடார உலர்த்திக்கான அதிகபட்ச மானியமாக 3.50 லட்சத்தில் இருந்து 4.50 லட்சமாக உயர்த்தப்படும். பெண் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளித்து வேளாண் இயந்திரமாக்கல் ஊக்குவிக்கப்படும். நெக்ஸ்ட் வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைத்தல். விவசாயிகள் வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பான் ட்ரோன்கள் உள்ளிட்ட நவீன உபகரணங்களை எளிதில் வாடகைக்கு பெற்று வேளாண் பணிகளை உரிய காலத்தில் மேற்கொள்ளவும் வருமானத்தை உயர்த்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். 10 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்க 80% மானியம் அதிகபட்சமாக 8 லட்சம் வழங்கப்படும். மொத்தம் 50 கிராமம் அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் 4 கோடி நிதியில் அமைக்கப்படும். இந்த ஆண்டின் மொத்த ஒதுக்கீட்டில் 30% மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஒதுக்கப்படும். வெற்றி வான்மகள் திட்டம். இந்தியாவில் ட்ரோன் தொழில்நுட்பம், விவசாயம், கட்டுமானம், சரக்கு போக்குவரத்து, கண்காணிப்பு, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குகின்றன. ஐநா சபை 2026ஆம் ஆண்டு சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவித்துள்ள நிலையில் பெண்கள் ட்ரோன் இயக்குபவர்களாக மாற்றி உரம், பூச்சிக்கொல்லி தெளித்தல், பயிர் கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகளை எளிதாக்கி வேளாண் பணிகளில் ஆள் பற்றாக்குறையை எதிர்கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். தகுதியுள்ள 100 மகளிர் உள்ளிட்ட 500 நபர்களுக்கு ட்ரோன் இயக்குபவர் பயிற்சி மற்றும் இயங்குபவர் உரிமை வழங்கப்படும். இப்பயிற்சி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை விமான பயிற்சி நிறுவனத்தின் வாயிலாக 1,50 லட்சம் மாநில அரசு செலவில் வழங்கப்படும். பயிற்சி பெற்ற 50 மகளிர்களுக்கு ட்ரோன்கள் 50% மானியத்தில் 2,50 லட்சம் மாநில நிதியில் வழங்கப்படும். பெண்களை பாதுகாக்க சிங்கப்பெண் படையை உருவாக்கிய முதலமைச்சர் விவசாயத்தை காக்க வான்மகள் படையை உருவாக்க உள்ளார். பண்ணை குட்டைகள் உருவாக்குதலும் தூர்வாருதலும். மழை இயற்கையின் வரம் என்றால் பாசனம் மனிதனின் முன்னேற்றம் என்ற அடிப்படையில் நீராட்சி திட்டம் மூலம் பாசன ஏரிகள் பராமரிக்கப்பட்டு புதிய பண்ணை குட்டைகள் அமைக்கப்படும். மழைநீரை சேமித்து பாசன நீர் ஆதாரத்தை மேம்படுத்த 500 விவசாயிகளின் நிலங்களில் 100% மானியத்தில் 500 பண்ணை குட்டைகள் அமைக்கப்படும். மழைநீர் சேமிப்பு திறனை மேம்படுத்த வேளாண்மை பொறியியல் துறை இயந்திரங்களை கொண்டு 500 பண்ணை குட்டைகள் 75% மானியத்தில் தூர்வாரப்படும். 2026-27ஆம் ஆண்டில் 8,50 லட்சம் மாநில நிதி இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. 1000 ஏக்கர் பாசன பரப்பை உருவாக்கிட நீர் ஆதாரங்களை ஏற்படுத்துதல். பாசன பரப்பை அதிகரிக்க பாதுகாப்பான குறு வட்டங்களில் நீர்ப்பாசன வசதி இல்லாத பொது பிரிவு விவசாயிகளின் நிலங்களில் ஆழ்துளை மற்றும் குழாய் கிணறுகள் அமைக்கப்படும். சிறு குறு பெண் விவசாயிகளுக்கு 60% மானியத்தில் அதிகபட்சம் 1,20 லட்சம், இதர விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் அதிகபட்சமாக 1 லட்சம் மானியமும் வழங்கப்படும். இத்திட்டம் தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் மற்றும் நுண்ணீர் பாசன திட்டங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படும். 500 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 6 கோடி மாநில நிதியில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அமைக்கும் திட்டம்.
புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடு மற்றும் நிலையான நீர்ப்பாசன ஊக்குவிக்க டீசல் பம்பு செட்டுகளுக்கு மாற்றாக தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் அமைக்கப்படும். மின் இணைப்பு இல்லாத பாசன நீர் ஆதாரங்களுக்கு மின் கட்டமைப்பை சாராமல் 1000 விவசாயிகளுக்கு மானிய உதவியுடன் பம்பு செட்டுகள் வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளின் தொடர் பாசன செலவினம் குறைந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த பாசன வசதி உறுதி செய்யப்படும். இதற்காக நடப்பு ஆண்டில் 23,06,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான வணிக ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை மையம். வேலையாட்கள் பற்றாக்குறை, விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமை ஆகியவை விவசாயிகளின் முக்கிய சவால்களாக உள்ளன. பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டலுக்கான வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு பயன்படுத்த 50 ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் அமைக்கப்படும். ஒவ்வொரு மையமும் 25 லட்சம் மதிப்பில் அமைக்கப்படும். ஆதி திராவிடர், பழங்குடியினர், பெண் தொழில் முனைவோர், வேளாண்மை பொறியியல் பட்டயம் பட்ட படிப்பு பெற்ற இளைஞர்களுக்கு 75% மானியமும், இதர தொழில் முனைவோருக்கு 50% மானியமும் வழங்கப்படும். இத்திட்டத்திற்கு 8,13,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடற்கரையோர தோட்டக்கலை திட்டம். கடலோர மாவட்டங்களில் உவர்நீருக்கு மேலே உள்ள நன்னீரை பயன்படுத்தி தோட்டக்கலை பயிர் சாகுபடியை ஊக்குவிக்க நீல பசுமை தோட்டக்கலை பூங்காக்கள் அமைக்கப்படும். முன்னோடி திட்டமாக 10 விவசாயிகளுக்கு ஒரு கிணற்றிற்கு அதிகபட்சம் 1,50 லட்சம் மானியத்தில் நன்னீர் சேமிப்பு கிணறுகள் அமைக்கப்படும். சூரிய சக்தி பம்பு செட்டுகள், தெளிப்பு நீர்ப்பாசன அமைப்புகள் தற்போது உள்ள திட்டங்களுடன் ஒருங்கிணைந்து அமைக்கப்படும். இதன் மூலம் 10 ஏக்கர் பரப்பளவில் மிளகாய், கொத்தமல்லி சாகுபடி ஊக்குவிக்கப்படும். இத்திட்டத்திற்கு 49,40,000 ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு மானியத்தில் கதிரடிக்கும் களம் அமைத்து கொடுத்தல். விவசாயிகள் விளைந்த நெல், நிலக்கடலை, கம்பு, மக்காச்சோளம், எள், உளுந்து உள்ளிட்ட பயிர்களை கதிரடித்து பிரித்தெடுத்து உலர்த்தி சேமிக்க வசதி ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் குறைந்து உரிய விலைக்கு உற்று பயன்பெற முடியும். தனிநபர் விவசாயிகளின் நிலங்களில் 100 கதிரடிக்கும் களங்கள் அமைக்கப்படும். இதற்காக 2,50,00,000 ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொறியியல் துறையின் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கும் சேவையை வலுப்படுத்துதல். வாடகை 2.0 சேவையை வலுப்படுத்த வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கப்படும். நடப்பாண்டில் 60 டிராக்டர்கள், இணைப்பு கருவிகள், நெல் அறுவடை இயந்திரங்கள் உள்ளிட்ட 463 வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் கொள்முதல் செய்யப்படும். இதற்காக 19,22,00,000 நிதி ஒதுக்கப்படும். 5 வட்டாரங்களில் வேளாண் இயந்திர கூடங்கள் அமைக்கப்படும். இதற்காக 1,08,00,000 நிதி ஒதுக்கப்படும். டிராக்டர்களால் இயக்கக்கூடிய வரப்பு செதுக்கி சேறு பூசும் கருவி மூலம் நெல் வயல்களில் வரப்பு செதுக்கும் தொழில்நுட்பம் பரவலாக்கப்படும். இதற்காக 1,25,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேற்கண்ட அனைத்து இனங்களையும் செயல்படுத்த 20,31,00,000 நிதி இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் இயந்திரங்களை பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைத்தல். வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் பயன்பாடு அதிகரித்து வருவதால் கிராமப்புறங்களிலே உடனுக்குடன் பழுது நீக்கி பராமரிக்கும் வசதி ஏற்படுத்தப்படும். கிராமப்புற இளைஞர்கள் தொழில் முனைவோர் மூலம் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளை பழுது நீக்கி பராமரிக்க 15 மையங்கள் அமைக்கப்படும். இதற்காக 1,12,00,000 நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடியில் தொடக்கம் முதல் இறுதி வரை இயந்திர மையமாக்கம். உழவு முதல் பயிர் கழிவு மேலாண்மை வரை அனைத்து வேளாண் பணிகளிலும் இயந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலம் சாகுபடி செலவை குறைக்க முடியும். 225 ஏக்கரில் மக்காச்சோளம், நிலக்கடலை, உளுந்து, தென்னை ஆகிய பயிர்களின் தொடக்கம் முதல் இறுதி வரை முழுமையான இயந்திர மையமாக்கல் செயல் விளக்கங்கள் மேற்கொள்ளப்படும். இச்செயல் விளக்கங்களுக்கான கள தொழில்நுட்ப முனைவோர்களால் 100% மானியத்தில் 46,37,000 மதிப்பீட்டில் இவை செயல்படுத்தப்படும்.
வேளாண் பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் அமைத்தல். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடைக்கு பிந்திய மேலாண்மையில் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பின்பற்றி விவசாயிகள் அதிக மகசூல் பெறவும் வேளாண்மை பொறியியல் தொழில்நுட்பங்களை பரவலாக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். திருக்கோவிலூர், காரைக்குடி, முசிறி, தாராபுரம், கும்பகோணம் ஆகிய இடங்களில் வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும். இதற்காக 4,60,00,000 ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை இனிமே பார்க்கக்கூடிய அனைத்து டாபிக் இவை சார்ந்தே இருக்கும். நவீன வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் குறித்து மாபெரும் கண்காட்சி. பல்வேறு பயிர்கள் மற்றும் வேளாண் பணிக்கேற்ற நவீன புதுமையான வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். நடப்பாண்டில் தஞ்சாவூரில் மாபெரும் காட்சி நடத்தப்படும். இக்கண்காட்சியின் மூலம் விவசாயிகள், வேளாண் இயந்திர உற்பத்தியாளர்கள், துறை அலுவலர்கள் இடையே தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு இயந்திர மையமாக்கப்பட்ட சாகுபடி நடைமுறைகளை விவசாயிகள் பெருமளவில் பின்பற்ற வழிவகுக்கப்படும். தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம். வேளாண் பெருங்குடி மக்களின் வருவாயை நீடித்த நிலையான முறையில் உயர்த்தி பொருளாதார தற்சார்பை உறுதி செய்ய தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம் அமைக்கப்படும். சென்னையை தலைமையாக கொண்டு 23 கோடி நிதி ஒதுக்கீட்டில் இவை அமைக்கப்படும். இதற்காக 5,20,00,000 மாநில நிதி ஒதுக்கப்படும். உயிர்ம வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த ஊக்குவித்தல். உயிர்மை வேளாண் பொருட்களின் சந்தை ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரித்து விவசாயிகளின் வருமானம் உயர்த்தப்படும். விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், வர்த்தகங்களுடன் இணைக்கப்பட்டு உற்பத்தியாளர் வர்த்தக இணைப்பு மற்றும் தேசிய சர்வதேச சந்தைப்படுத்துதல் கண்காட்சிகளில் பங்கேற்பு மேற்கொள்ளப்படும். பாரம்பரிய நெல், மிளகு, மஞ்சள் போன்ற உயிர்மை வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த வசதிகள் ஏற்படுத்தப்படும். வல்லுநர்களை கொண்ட தனிப்பிரிவு அமைக்கப்படும். இத்திட்டம் 5 ஆண்டுகளில் 19 கோடி மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். நடப்பு ஆண்டில் 3 கோடி மாநில நிதி ஒதுக்கப்படும். உழவர் சந்தைகளில் வாரம் ஒரு நாள் உயிர்மை வேளாண் விவசாயிகள் விளைபொருட்களை உற்பத்தி செய்ய வசதிகள் ஏற்படுத்தப்படும். புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்குதல். சிறு குறு விவசாயிகளை ஒருங்கிணைத்து சந்தை வாய்ப்புகளை மேம்படுத்தி நிறுவனத்தை அதிகரிக்க புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்கப்படும். ஒவ்வொரு பங்குதாரருக்கும் முதலாம் ஆண்டு 2,000 ரூபாயும், 2ஆம் ஆண்டு 1,500 ரூபாயும், 3ஆம் ஆண்டு 1,500 என மொத்தம் 5,000 சம பங்கு மானியம் வழங்கப்படும். இத்திட்டம் 300 கோடி மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். நடப்பு ஆண்டில் 12 கோடி மாநில நிதி இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை வலுப்படுத்துதல். தமிழ்நாட்டில் 1,686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இதில் 397 நிறுவனங்கள் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையால் செயல்படுத்தப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவன மேலாண்மை பிரிவு அமைக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் நிறுவனங்களுக்கு இணையவழி அறிக்கை சமர்ப்பிக்க 10,000 மற்றும் தலைமைச் செயல் அலுவலர் ஊதியத்தில் 50% வழங்கப்படும். அதிகபட்சம் மாத 12,500. சிறந்த நடைமுறைகள், சந்தை இணைப்பு, மதிப்பு கூட்டல், நிலையான வருவாய் குறித்து திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மற்றும் மண்டல அளவிலான கண்காட்சிகள் நடத்தப்படும். இதற்காக 5 கோடி மாநில நிதி ஒதுக்கப்படும். வேளாண் வணிக வழிகாட்டு மையம் அமைத்தல். விவசாயிகள், புதுமை படைக்கும் தொழில் வேளாண் முனைவோர், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நவீன தொழில்நுட்ப தகவல்கள், கடன் இணைப்பு, மானிய உதவிகள், பயிர் காப்பீட்டு விழிப்புணர்வு, முதலீட்டு திட்டமிடல், விரிவான திட்ட அறிக்கை தயாரித்தல் குறித்து வழிகாட்டுதல் வழங்கப்படும். சென்னையில் வேளாண் வணிக கட்டுப்பாட்டு மையம் நிறுவப்படும். இம்மையத்திற்கு 50 லட்சம் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கு வசதிகள் ஏற்படுத்தப்படும். விலை உயரும் போது விற்பனை செய்ய இவை வசதியாக இருக்கும் என இவை ஏற்படுத்தப்படுகிறது. போலூர், திருவண்ணாமலை,
அம்மூர் ராணிப்பேட்டை ஆகிய 2 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். ஒவ்வொரு சேமிப்பு கிடங்கும் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்டதாக இருக்கும். இதற்காக 4.80 கோடி ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கப்படும். குளிர்பதன கிடங்கு வசதிகள் ஏற்படுத்துதல். காய்கறிகள், பழங்கள், பயிர் வகைகள், புளி, மிளகாய் வற்றல், எலுமிச்சை போன்ற வேளாண் விளைபொருட்களின் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பை குறைத்து, சேமிப்பு காலத்தை நீடித்து, தரத்தை பாதுகாத்து, ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிக்க நடவடிக்கை. துறைமுகம் மற்றும் விமான சேவை முனையங்களுக்கு அருகில் உள்ள காஞ்சிபுரம், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி மாவட்டங்களில் தலா 500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும். இவை பொது தனியார் கூட்டமைப்பு முறையில் ஏற்படுத்தப்படும். மத்திய மண்டலத்தில் உள்ள முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள் மற்றும் சிறப்பு வணிக வளாகங்களை மேம்படுத்துதல். புதூர் வாழை, PK அகரம் வெங்காயம், கோபால்பட்டி புலி, வேடன்சந்தூர் முருங்கை ஆகிய முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள் தரம் உயர்த்தப்படும். செட்டிக்குளம் வெங்காய வணிக வளாகம், ராஜேந்திரபுரம் தென்னை வணிக வளாகம் தரம் உயர்த்தப்படும். இவை 2ஆம் 3ஆம் நிலை பதப்படுத்தும் நிலையங்களாக தரம் உயர்த்தப்பட்டு செயல்திறன் மற்றும் மதிப்பு கூட்டுதல் அதிகரிக்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொழில் முனைவோர்கள், ஏற்றுமதியாளர்கள் இயந்திரங்கள் நிறுவ 50% மானியம் இதற்காக வழங்கப்படும். இதற்காக 3 கோடி மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போச்சம்பள்ளி முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் ஏற்றுமதிக்கான கூடுதல் வசதிகள். தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மாம்பழம், மாதுளை, காய்கறிகள் போன்றவற்றின் ஏற்றுமதியை சீனா, தென்கொரியா, ஜப்பான், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு விரிவுபடுத்த நடவடிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் வெப்பநீர் பதப்படுத்தும் இயந்திரம், தரம் பிரிப்பு கூடம், குளிர்பதன கிடங்கு ஆகிய கூடுதல் வசதிகள் அமைக்கப்படும். விவசாயிகள், பதப்படுத்துவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயன்பெறும் வகையில் இவ்வசதிகள் ஏற்படுத்தப்படும். இதற்காக 1.94 கோடி ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உழவர் சந்தைகள் புனரமைப்பு. நடப்பாண்டில் 10 உழவர் சந்தைகளின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். பல்லாவரம், ஆவடி உழவர் சந்தைகள் நவீன ஒருங்கிணைந்த உழவர் சந்தைகளாக மறுசீரமைக்கப்படும். வேப்பந்தட்டை உழவர் சந்தை எளம்பலூருக்கு இடமாற்றம் செய்யப்படும். மன்னார்குடி 1 உழவர் சந்தை பழைய இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டு புதிய கட்டடம் அமைக்கப்படும். இதற்காக 20 கோடி மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உழவர் சந்தைகளில் மின்னணு விலைப்பலகை. தமிழ்நாட்டில் உள்ள 194 உழவர் சந்தைகளில் விவசாயிகளால் விற்கப்படும் விளைபொருட்களுக்கு மொத்த சந்தை விலையை விட கூடுதலாகவும், நுகர்வோருக்கு சில்லறை விலையை விட குறைவாகவும் விலை கிடைக்க நடவடிக்கை. அனைத்து காய் கனிகளுக்கும் அன்றாட நிர்ணயம் செய்யப்படும் விலை வெளிப்படையாக அறிவிக்கப்படும். 59 உழவர் சந்தைகளில் மின்னணு விலைப்பலகைகள் அமைக்கப்படும். இதற்காக 2.4 கோடி மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சந்தை இடையீட்டு திட்டம். விலை நிலைப்படுத்துதல் நிலை. தக்காளி போன்ற விளைபொருட்களின் விலை வீழ்ச்சியில் இருந்து விவசாயிகளை பாதுகாக்க சந்தை இடையீட்டு திட்டம், விலை நிலைப்படுத்துதல் நிதி ஏற்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண் விற்பனை வாரியத்தின் மூலம் 4.26 கோடி மாநில நிதி ஒதுக்கீடு. இதன் மூலம் சந்தைகளில் தக்காளி, வெங்காயம் ஆகியவற்றின் விலையை நிலைப்படுத்த முடியும். வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம். வேளாண் சந்தைப்படுத்துதல் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. 285 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், 213 ENAM சந்தைகள், 194 உழவர் சந்தைகள், 1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உள்ளிட்ட தரவுகள் ஒருங்கிணைக்கப்படும். செயற்கை நுண்ணறிவு GIS தொழில்நுட்பங்களுடன் நிகழ்நேர சந்தை நுண்ணறிவு விவரங்களை வழங்க வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம் ஏற்படுத்தப்படும். இதற்காக நடப்பாண்டில் 4 கோடி மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை. இனிமே வரக்கூடிய டாபிக் எல்லாமே இவை சார்ந்தே இருக்கும். உயிர்மை விவசாயிகள், இயற்கை விவசாயிகளின் தரவுக்கான ஒருங்கிணைந்த வலைதளம்.
தேசிய உயிர்மை உற்பத்தி திட்டம், பங்களிப்பு உத்தரவாத திட்டம், பங்களிப்பு உத்தரவாத திட்டம் ஆகியவற்றை ஒன்றிய அரசு தனித்தனி வலைதளங்களை பராமரிக்கின்றது. இத்திட்டங்களில் பதிவு செய்யப்படும் விவசாயிகளின் விவரங்களை நுகர்வோர் வணிகர்கள் அறிந்து கொள்ள இயலாத நிலையை மாற்றி உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். 3 திட்டங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளின் தரவுகளையும் உள்ளடக்கி ஒருங்கிணைந்த வலைதளம் உருவாக்கப்படும். இவ்வலைதளம் 20 லட்சம் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். விதை பரிசோதனை நிலையங்களுக்கு தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறுதல். விதைகளின் தரம் மற்றும் பரிசோதனை முடிவுகளின் நம்பகத்தன்மையை மேம்படுத்த நடவடிக்கை. நாகப்பட்டினம், தேனி, நாமக்கல், திருவள்ளூர், ஈரோடு, ராமநாதபுரம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய 8 விதை பரிசோதனை நிலையங்களுக்கு தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறப்படும். இதற்காக 40 லட்சம் செலவு செய்யப்படும். விதை சான்றளிப்பு துறையால் சான்றளிக்கப்படும் விதைகளுக்கு QR குறியீடு கொண்ட சான்றட்டைகள் வழங்குதல். விவசாயிகளுக்கு QR குறியீடு சான்று அட்டைகளுடன் கூடிய சான்று விதைகள் வழங்கப்படும். விதைகளின் உற்பத்தி முதல் விநியோகம் வரை முழுமையாக கண்காணிப்பு ஏற்படுத்தப்படும். இத்திட்டத்திற்கு 1 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். நீலகிரி உதகை வேளாண்மை தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் நிறுவுதல். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை, மலைத்தோட்ட காய்கறிகள், நறுமண பயிர்கள், மலர்கள் பெரும் அளவில் பயிரிடப்படுகின்றன. தரமான விளை பொருட்களை விளைவித்து முறையான சந்தைப்படுத்துதல் இடர்பாடுகள் உள்ளன. விவசாயிகளை ஊக்குவிக்கவும், வாழ்வாதாரத்தை உயர்த்தவும், நஞ்சில்லா வேளாண் முறைகளை பரவலாக்கவும், உகந்த சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். நீலகிரி தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் 10 கோடி மதிப்பீட்டில் புதிய வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையமாக தரம் உயர்த்தப்படும். இதற்காக 5 கோடி மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை சாக்கோட்டை உயிர்மை வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி அமைத்தல். தமிழ்நாட்டை இயற்கை வேளாண்மை முன்னணி மாநிலமாக மாற்றும் நோக்கத்துடன் தஞ்சை கும்பகோணம் அருகே சாக்கோட்டை பகுதியில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம் ஆழ்வார் பெயரில் உயிர்மை வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி அமைக்கப்படும். இதற்காக 15 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டில் 5 கோடி மாநில நிதி வழங்கப்படும். மாணவர்களுக்கு உயிர்மை வேளாண்மை தொடர்பான அனைத்து பாடங்களும் செயல்வழி கற்றலுடன் கற்பிக்கப்படும். மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் குறித்த உரிய வழிகாட்டுதல்களும் வழங்கப்படும். ஏற்றுமதிக்கேற்ற தோட்டக்கலை பயிர்களுக்கான தொழில்நுட்ப மையங்களை நிறுவுதல். ஏற்றுமதிக்கு உகந்த மா, மஞ்சள், மிளகாய் போன்ற பயிர்களில் நச்சற்ற சாகுபடி குறித்த விழிப்புணர்வு விவசாயிகளிடம் ஏற்படுத்தப்படும். இப்பயிர்களை சாகுபடி செய்யும் விவசாயிகள் உலகளாவிய ஏற்றுமதி சந்தையுடன் நேரடியாக இணைக்கப்படுவர். பயிர் வாரியாக ஏற்றுமதிக்கான நவீன தொழில்நுட்ப மையங்கள் நிறுவப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு உயர்தர பயிற்சிகள், முறையான ஆதரவுகள், வழிகாட்டுதல்கள், விரிவான தொழில்நுட்பங்கள் வழங்கப்படும். மா தொழில்நுட்ப மையம் பையூர், மிளகாய் தொழில்நுட்ப மையம் ராமநாதபுரம் மற்றும் கோவில்பட்டி, மஞ்சள் தொழில்நுட்ப மையம் பவானி சாகர். இம்மையங்களை அமைப்பதற்கான தலா 1 கோடி 50 லட்சம் வீதம் மொத்தம் 6 கோடி மாநில நிதி ஒதுக்கீடு. முதல் கட்டமாக 1000 விவசாயிகள் கண்டறியப்பட்டு சர்வதேச ஏற்றுமதி சந்தைகளுடன் நேரடியாக இணைக்கப்படுவர். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் மாணவர்களுக்கு விடுதி வசதிகள் விரிவுபடுத்துதல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஆண்டுதோறும் 2400 to 3500 மாணவர்கள் இளநிலை மற்றும் முதுநிலை வேளாண் கல்வியில் சேர்க்கப்படுகின்றன. பெரும்பாலானோர் கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்கள். மாணவிகள் அவற்றில் 70% அதிகமாக பயில்கிறார்கள். மாணவர்களுக்கு தகுந்த கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய தங்குமிடங்கள் வழங்கி இடர்பாடின்றி கல்வி கற்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழக வளாக மாணவர் விடுதிகள் 1 கோடி மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்படும். இதற்காக 5 கோடி மாநில நிதி, 5 கோடி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வருவாய் நிதி வழங்கப்படும். கோழி கழிவில் இருந்து மண்வள மேம்பாட்டிற்கு உரம் தயாரித்தலுக்கான ஆராய்ச்சி.
தமிழ்நாடு வந்து முட்டை மற்றும் கறிக்கோழி உற்பத்தியில் வந்து முதன்மை மாநிலமாக விளங்குகிறது. நாமக்கல், சேலம், கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்கள் வந்து கோழி தொழில் வந்து மையமாக உள்ளன. கோழி பண்ணையில் இருந்து நாளொன்றுக்கு 5400 முதல் 6700 மெட்ரிக் டன் கோழி கழிவுகள் வந்து உற்பத்தியாகி பாதுகாப்பின்றி கொட்டுவதால் சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படுகிறது. நாமக்கல், சேலம், கரூர் மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் கோழி கழிவுகளை உலர்த்தி பொடியாக்கி உரண்டைகளாக தயாரித்து மண்வளத்தை மேம்படுத்தும் தொழில்நுட்பங்கள் குறித்து ஆராய்ச்சி செயல் விளக்கங்கள் வந்து மேற்கொள்ளப்படும். இப்பணிகள் வந்து சேலத்தில் உள்ள சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் வந்து மேற்கொள்ளப்பட்டு இதற்காக வந்து 1 கோடி வந்து மாநில நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு புதிய பேருந்துகள் வந்து வழங்குதல். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டப்படிப்புகள் வந்து வழங்கப்படுகின்றன. பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து கல்வி பயின்று வருகின்றனர். பாடத்திட்டத்தின் புதிய பகுதியாக மாணவர்கள் வந்து விவசாயிகளின் வயல்கள், கூட்டுறவு வங்கிகள், வேளாண் சந்தைகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு வேளாண் காலநிலை மண்டலங்களுக்கு களப்பயணம் மேற்கொண்டு செயல்வழி கற்றல் வந்து பெறுகின்றன. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு 6 புதிய பேருந்துகள் வந்து வாங்கப்படும். இதற்காக 1.50 கோடி மாநில நிதி, 1.50 கோடி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வருவாய் நிதி வந்து வழங்கப்படும். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம். கோயம்புத்தூர் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தில் உணவு வேளாண்மை பதப்படுத்தும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான உயர்திறன் மையம் வந்து அமைத்தல். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் டிஎன் அபெக்ஸ் மூலம் உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் வந்து நிறுவப்படும். இம்மையம் வந்து 2,62,00,000 மதிப்பீட்டில் வந்து உருவாக்கப்படும். புத்தாக்கம், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உருவாக்கம், பகுப்பாய்வு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு மூலம் உணவு பதப்படுத்துதல் சூழல் வந்து வலுப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் உள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வந்து பயன்பெறும். வணிக முத்திரை, சிப்பமிடுதல், சந்தைப்படுத்துதல், விநியோக தொடர் மேம்பாடு, புதிய உணவு பொருள் தயாரிப்பு மேம்பாட்டு சேவைகள் வந்து வழங்குதல். உணவு பதப்படுத்துதல் மேற்கொள்ளும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை மேம்படுத்த பல்வேறு சேவைகள் வந்து டிஎன் அபெக்ஸ் மூலம் வழங்கப்படும். வணிக முத்திரை பெறுதல், சிப்பமிடுதல், சந்தைப்படுத்துதல், விநியோக தொடர் மேம்பாடு, புதிய உணவு பொருள் தயாரிப்பு மேம்பாடு உள்ளிட்ட சேவைகள் வந்து வழங்கப்படும். இதற்கென மொத்தம் வந்து 6,61,00,000 வந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான ஆதரவு. உணவு பதப்படுத்தப்படும் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வந்து இணைய வணிகம், விரைவு இணைய வணிகம் தளங்களில் வந்து இணைய சந்தை இணைப்பு, வணிக முத்திரை மேம்பாடு, தள ஒருங்கிணைப்பு ஆதரவு வந்து வழங்கப்படும். 100 குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொழில் முனைவோருக்கு ஏற்றுமதி தயார் நிலை பயிற்சி, சர்வதேச ஒழுங்குமுறை இணக்கம், தர சான்றிதழ் வந்து வழங்கப்படும். மிளகாய், முருங்கை, மாம்பழம், தேங்காய், வாழை, தக்காளி, இறால் உள்ளிட்ட பொருட்களுக்கு வந்து தடமறிதல் சேவைகள் வந்து வழங்கப்படும். இதன் மூலம் உலகளாவிய சந்தை வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கப்படும். இத்திட்டம் சுமார் 2 கோடி ஒதுக்கீட்டில் வந்து செயல்படுத்தப்படும். திருச்சிராப்பள்ளி மற்றும் கோயம்புத்தூர் வந்து டிஎன் அபெக்ஸின் மண்டல மையங்கள் வந்து உருவாக்குதல். திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகத்தின் மண்டல மையங்கள் வந்து உருவாக்கப்படும். விவசாயிகள், விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், ஏற்றுமதியாளர்கள், தொழில் முனைவோர், உணவு பதப்படுத்தும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான ஆதரவுகள் வந்து வழங்கப்படும். இதற்காக 78 லட்சம் மதிப்பீட்டில் வந்து மண்டல மையங்கள் வந்து உருவாக்கப்படும். கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு. ஃபர்ஸ்ட் வந்து கூட்டுறவு. நடப்பு ஆண்டில் வந்து பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடனாக 17,000 கோடி வந்து வழங்கப்படும். கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனி வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைக்கான குறுகிய கால கடனாக 3,000 கோடி மூலதன கடன் வந்து வழங்கப்படும்.
விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவருக்கு வந்து வெள்ளாடுகள் செம்பரி ஆடுகள் வாங்க பராமரிப்பு கூட்டுறவு வங்கிகள் மூலம் மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்கள் வந்து வழங்கப்படும். 15/7/2026 வரை 12,752 விவசாயிகளுக்கு 159 கோடியே 41 லட்சம் பயிர் கடனும், 19,324 நபர்களுக்கு 140 கோடியே 91 லட்சம் கால்நடை பராமரிப்பு கடனும் வந்து வழங்கப்படும். 2026ஆம் ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக 1ஆம் தவணையாக 100 கோடி, 2ஆம் தவணையாக 3000 கோடி, 3ஆம் தவணையாக 1820 கோடி, 4ஆம் தவணையாக 347 கோடி என மொத்தம் 5267 கோடி முழுமையாக வந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது வந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் நெல் கொள்முதல் ஊக்குத்தொகை. விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்கு வந்து சன்ன ரகம் வந்து மெட்ரிக் டன் ஒன்றுக்கு வந்து 1560 ஊக்கத்தொகையாகவும், பொது ரகம் வந்து மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1310 ஊக்கத்தொகையாக வந்து வழங்கப்படும். KMS 2025-26ஆம் ஆண்டு கொள்முதல் பருவத்தில் வந்து 29/7/2026 வரை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் 6,14,000 விவசாயிகளிடமிருந்து 62,72,720 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் வந்து செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 917 கோடி ஊக்கத்தொகை விவசாயிகளின் வங்கி கணக்கில் வந்து நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை மழைநீரை அணைக்கட்டுகள் மற்றும் ஏரிகளில் சேமித்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு திறன்பட பகிர்ந்தளிப்பது நீர்வளத்துறையின் முக்கிய குறிக்கோள். நடப்பு ஆண்டில் வந்து அணைகளில் இருந்து பாசனத்திற்கு திறந்து விடப்படும் நீர் கடைமடை வரை தங்கு தடையின்றி செல்ல 125 கோடி மதிப்பீட்டில் 1161 தூர்வாரும் பணிகள் வந்து மேற்கொள்ளப்படுகின்றன. இப்பணிகள் வந்து ஆறுகள், வாய்க்கால்கள், கால்வாய்கள் மற்றும் வடிகால்களில் வந்து 5955 கிலோமீட்டர் நீளத்திற்கு வந்து மேற்கொள்ளப்படுகின்றன. கால்நடை பராமரிப்பு. எருமை இனப்பெருக்கம் திறனை வந்து மேம்படுத்துதல். 1000 எருமை கிடாரி கன்றுகளுக்கும் சினையாக உள்ள 1000 எருமைகளுக்கும் ஊட்டச்சத்து ஆதரவு வந்து வழங்கப்படும். இதற்காக மொத்தம் வந்து 2,04,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பாரம்பரிய கால்நடைகளின் மறுமலர்ச்சி. தமிழ்நாட்டில் தனி நபர்களிடம் உள்ள கால்நடைகளின் எண்ணிக்கை வந்து 1,52,000 காங்கேயம், 55,000 பர்கூர், 42,000 உம்பளச்சேரி, 20,000 வந்து தோடா எருமைகள், 14,000 வந்து புலிக்குளம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சொந்தமான 5,000 உள்நாட்டு கால்நடைகளுக்கு தலா 5,000 கால்நடை பராமரிப்பு ஊக்கத்தொகை வந்து உதவித்தொகை வந்து வழங்கப்படும். இதற்காக 2,50,00,000 வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்கள் தங்களது கால்நடை சார்ந்த தயாரிப்புகளை நியாயமான விலையில் விற்பனை செய்ய தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் போன்ற அரசு முகாமைகளுடன் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படும். பால்வளம். தமிழ்நாட்டில் நாளொன்றுக்கு சுமார் 3 கோடி லிட்டர் பால் உற்பத்தி வந்து செய்யப்படுகிறது. இந்தியாவின் மொத்தம் பால் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு சுமார் 4.7%. தமிழ்நாட்டில் தனிநபர் தினசரி பால் கிடைப்பளவு வந்து 407 கிராம். ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதில் பால்வளத்துறை வந்து முக்கிய பங்கு வந்து வகிக்கின்றது. 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் வந்து அமைத்தல். குறு சிறு பால் உற்பத்தியாளர்களுக்கிடையே பால் பண்ணை தொழில் முனைவை ஊக்குவித்து நிலையான வருவாய் உறுதி செய்யப்படும். தலா 5 கால்நடைகள் கொண்ட 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் வந்து இதற்காக அமைக்கப்படும். திட்ட செலவில் வந்து 25% மூலதன மானியம் வந்து வழங்கப்படும். மீதமுள்ள செலவிற்கு குறைந்த வட்டியில் வந்து நிறுவன கடனுதவி பெற வழிவகை வந்து ஏற்பாடு செய்யப்படும். இதன் மூலம் பால் உற்பத்தி அதிகரிப்பு, ஆண்டு முழுவதும் வேலைவாய்ப்பு உருவாக்கும். குறிப்பாக மகளிர் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரம் வந்து மேம்படும். இத்திட்டத்திற்கு தேவையான மாநில நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்படும்.
சிறு பால் பண்ணைகள் ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் பெற 5000 சிறிய பால் பண்ணை அலகுகள் நிறுவ 4% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. இதற்காக நடப்பாண்டு 4,19,00,000 நிதியில் இத்திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கால்நடை தீவனத்தை மானிய விலையில் வழங்குதல். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தகுதியுள்ள பால் உற்பத்தியாளர்களுக்கு தரமான சமைச்சர் கால்நடை தீவனம் கிலோ ஒன்றிற்கு 2 மானியத்தில் ஒரு கால்நடைக்கு 3 கிலோ வீதம் 300 நாட்களுக்கு வழங்கப்படும். இதன் மூலம் பால் உற்பத்தி செலவு குறைந்து பால் உற்பத்தி திறன் மற்றும் உற்பத்தியாளர்களின் பால் வருவாய் மேம்படும். அறிவியல் சார்ந்த தீவன மேலாண்மை முறைகள் ஊக்குவிக்கப்படும். இத்திட்டத்திற்கு தேவையான மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மானிய விலையில் தாது உப்பு கலவை வழங்குதல். 50,000 கிடாரி கன்றுகளுக்கு தாது உப்பு கலவை 50% மானியத்தில் ஓராண்டுக்கு வழங்கப்படும். இதன் மூலம் கறவை மாடுகளின் வளர்ச்சி, இனப்பெருக்க திறன் மற்றும் வாழ்நாள் உற்பத்தி திறன் மேம்படுத்தப்படும். இத்திட்டத்திற்கு 2,76,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மீன் வளம் மற்றும் மீனவர் நலம். தமிழ்நாட்டின் கிராமப்புற பொருளாதாரத்தில் உள்நாட்டு மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு முக்கிய தூண்களாக உள்ளன. இத்துறை உள்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரம், உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றுகிறது. சுமார் 3,85,00,000 ஹெக்டேர் பரப்பளவில் உள்நாட்டு நீர்வளங்கள் உள்ளன. உள்நாட்டு மீன்வள மேம்பாட்டிற்கும் ஆயிரக்கணக்கான கிராமப்புற குடும்பங்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு வழங்குகிறது. கிராமப்புறங்களில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்தல். ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையில் கட்டுப்பாட்டில் 21,608 குளங்கள் உள்ளன. உள்நாட்டு மீன் உற்பத்தி அதிகரிக்க 5000 ஹெக்டேர் பரப்பளவில் ஒரு ஹெக்டருக்கு 2000 தரமான மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யப்படும். இதற்காக 75 லட்சம் செலவு செய்யப்படும். இதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு உயர்தர புரதச்சத்து நிறைந்த உணவு மலிவான விலையில் கிடைக்கும். தமிழ்நாட்டில் பல்நோக்கு பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பை ஊக்குவித்தல். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் 200 பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பு மேற்கொள்ளப்படும். மீன் குஞ்சுகள், தீவனம் உள்ளிட்ட இடுபொருட்கள் வாங்க மீனவர்களுக்கு மானியம் வழங்கப்படும். இதன் மூலம் மீன் வளர்ப்போரின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படுவதுடன் கிராமப்புற மக்களுக்கு புரதச்சத்து நிறைந்த உணவு கிடைப்பது உறுதி செய்யப்படும். இத்திட்டம் 80 லட்சம் செலவில் செய்யப்படும். ஊரக வளர்ச்சி. கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம். கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தமிழ்நாடு திட்டத்தில் இயற்கை வள மேலாண்மை, நீர் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நிலத்தடி நீர், மண்ணின் ஈரப்பதத்தை மேம்படுத்த வறட்சி தடுப்பு, நில மேம்பாடு, கால்வாய் தூர்வாருதல், பாரம்பரிய நீர்நிலைகள் புதுப்பித்தல் உள்ளிட்ட விவசாயம் சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விவசாயிகள் சந்தைகள் இடையே இணைப்பை ஏற்படுத்தி வேளாண் விளை பொருட்களின் போக்குவரத்தை எளிதாக்க ஆதி திராவிடர் பழங்குடியினர் குடியிருப்புகள் மற்றும் மலைப்பகுதிகளுக்கு ஓரடுக்கு கப்பிச்சாலை வசதிகள் ஏற்படுத்தப்படும். நடப்பாண்டில் 1500 கோடி மதிப்பீட்டில் பண்ணை குட்டைகள், புதிய குளங்கள், நீர் செறிவூட்டு பணிகள், நாற்றங்கால், மரக்கன்று நடுவதில் 12,000 பணிகள் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சுய உதவி குழு பெண்களுக்கு வேளாண்மை, தோட்டக்கலை, கால்நடை பராமரிப்பு, வேளாண் காடு வளர்ப்பு உள்ளிட்ட துறைகளில் நவீன தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் ஆண்டுக்கு நிலையான வருமானம் ஈட்ட தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் பல்வேறு பண்ணை வாழ்வாதார திட்டங்கள் மேற்கொண்டு வருகின்றது. மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் பயிர் விதை விற்பனை. மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 100 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் மேலும் 50 தொகுப்புகள் 1 கோடி நிதியில் அமைக்கப்படும். மொத்தம் 150 தொகுப்புகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பயிர் விதைகளை வேளாண்மை துறை கொள்முதல் செய்து பல்வேறு திட்டங்களின் கீழ் விவசாயிகளுக்கு விநியோகிக்கும். விவசாயிகளுக்கு தரமான தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்து வழங்குதல். 2024-25 மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 60 தென்னை நாற்று பண்ணைகள் அமைக்கப்பட்டு தரமான தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டன.
2025-26 இக்கன்றுகள் வந்து தோட்டக்கலை துறை மூலம் வந்து விவசாயிகளுக்கு வந்து விநியோகிக்கப்பட்டன. நடப்பாண்டில் கூடுதலாக 2,50,000 மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகிக்க நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படும். இயற்கை பண்ணைய தொகுப்புகள் வந்து உருவாக்கும். நடப்பாண்டில் வந்து 6 மாவட்டங்களில் கூடுதலாக 6 இயற்கை பண்ணைய தொகுப்புகள் வந்து அமைக்கப்படும். இதற்காக 3,30,00,000 வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இயற்கை பண்ணையத்தில் உயிரி இடுபொருட்கள் மற்றும் பாரம்பரிய நடைமுறைகளை வந்து விவசாயிகள் அறிந்து பின்பற்ற வந்து முடியும். வனத்துறை 2026-27 பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலம் மாநிலம் முழுவதும் வேளாண் காடுகள் வந்து ஊக்குவிக்கப்படும். 5 லட்சம் சந்தனம், 51,000 தேக்கு, 20 லட்சம் பல்வேறு மரக்கன்றுகள், 10 லட்சம் சில்வர் ஓக் இவை வந்து கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி பழங்குடியின வேளாண் நிலையங்களில் வந்து பயிரிடப்படுகிறது. மொத்தமாக 35,51,000 மரக்கன்றுகள் தமிழ்நாடு முழுவதும் நடவு செய்யப்படும். இதன் மூலம் வருவாய் பன்முகப்படுத்துதல், பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறன், வாழ்வாதாரம் மற்றும் சூழலியல் மீள்திறன் வந்து மேம்படுத்தப்படும். எரிசக்தி வேளாண்மைக்கான பாசன நீரை வழங்கி பயிர்களை பாதுகாப்பதில் எரிசக்தி துறை வந்து முக்கிய பங்கு வகிக்கின்றன. விவசாயிகளின் நலனை மேம்படுத்தவும் வேளாண் உற்பத்தியை பெருக்கவும் வந்து 23,97,732 வேளாண்மை மின் இணைப்புகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் வந்து வழங்கப்படுகிறது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை தேசிய பேரிடர் தணிப்பு நிதி ஊக்க உதவி திட்டத்தின் கீழ் விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள 28 வட்டாரங்களில் 75 தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் வறட்சி திணிப்பு திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படும். இத்திட்டங்களுக்கு 111 கோடி வந்து செலவிடப்படும். ஒன்றிய அரசு முதல் தவணையாக 50 கோடி, தமிழ்நாடு அரசு தனது பங்குக்காக 5 கோடி நிதி வந்து வழங்கியுள்ளது. நில அளவை மற்றும் நிலவரி திட்டங்கள். பட்டா மாறுதல். கிராமப்புற நில ஆவணங்கள் வந்து கணினி மயமாக்கப்பட்டு இணையவழி பயன்பாட்டிற்கு வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. ஜனவரி 2025 முதல் ஜூலை 2026 வரை 60,68,000 இணையவழி பட்டா மாறுதல் மனுக்கள் வந்து பெறப்பட்டுள்ளன. இதில் 47,96,000 இணையவழி பட்டா மாறுதல்கள் வந்து செய்யப்பட்டுள்ளன. வேளாண் அடுக்கு திட்டத்திற்காக புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்ட விவரங்கள். டிஜிட்டல் இந்தியா நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் மொத்தம் 16,810 கிராம வரைபடங்களுடன் கணிமயமாக்கப்பட்டு வேளாண் அடுக்கு திட்டத்தின் புவி அமைவிட புள்ளிகள் வந்து பொருத்தப்பட்டுள்ளன. இதுவரை 48,93,000 விவசாயிகள் வந்து அடையாள எண்களும் சுமார் 4,38,00,000 வேளாண் நில அடையாள எண்களும் வந்து உருவாக்கப்பட்டுள்ளன. இத்துடன் வந்து 92 டாபிக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது. நீங்க ஒரு முறை நல்லா படிச்சுக்காங்க. இறுதியாக நமது வேளாண்மை துறை அமைச்சர் வந்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே என்று கூறி, கொடையளி செங்கோல் குடி ஓம்பல் 4ம் உடையனாம் வேந்தற்கு ஒளி, கொடை இரக்கம் நடுநிலை ஆட்சி நலிந்த குடிமக்களை காத்தல் ஆகிய 4 பண்புகளையும் கொண்ட வேந்தன் வேந்தர்களில் சிறந்தவனாவான். நெக்ஸ்ட் வந்து கம்பர் எழுதிய ஏர் எழுதுவதிலிருந்து சில நூல் மேற்கோளை வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அதோடைய பொருளாக உழவர்கள் பயிர் வளர்க்கும் சிறப்பால் நாடு செழிக்கும், மன்னர், வணிகர், கல்வி, செல்வம் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் வளர்ச்சி பெறும். அதாவது உழவு தொழில் சிறந்தால் நாட்டின் பிற துறைகள் வந்து அனைத்தும் செழித்தும் வளரும். நெக்ஸ்ட் வந்து ஔவையார் எழுதிய நல்வழியில் இருந்து கற்றது கையளவு கல்லாதது கடலளவு என மேற்கோள்களை வந்து குறிப்பிட்டிருப்பாரு. 2035 36 ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்ற தொலைநோக்கு திட்டம் வந்து வகுக்கப்பட்டுள்ளது. இப்பொருளாதார இலக்கை அடைய வேளாண்மை உழவர் நலத்துறை அதிகபட்ச பங்களிப்பு வந்து வழங்கும். கடைசியாக வெற்றி தமிழ்நாடு காண வெல்லட்டும் வேளாண்மை. நன்றி வணக்கம் என்று கூறி தனது உரையை வந்து வேளாண்மை துறை அமைச்சர் வந்து முடிச்சு நிற்பாரு.
இவை அனைத்துமே எந்தெந்த துறைக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்ட மூலதனம், வருவாய் மற்றும் மொத்தம் என்பதை ஒவ்வொரு துறை வாரியாக நம்ம தொகுத்து கொடுத்துன்னு இருக்கிறோம். இது எல்லாமே நீங்க ஒரு முறை மேலோட்டமா பார்த்துக்காங்க. இதிலிருந்து எவ்வளவு துறை ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தேர்வு நோக்கில் கேட்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வேளாண் துறை திட்டங்களின் பெயர் மாற்றம். திட்டத்தின் பெயர் புதிய பெயர். மாடி தோட்ட தொகுப்பு திட்டம் வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பும் திட்டம் மண்வள பாதுகாப்பு இயக்கம். உழவன் செயலி AI உழவர் செயலி. பனை மேம்பாட்டு இயக்கம் பனை பாதுகாப்பு இயக்கம். எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர் தன்னிறைவுக்கான இயக்கம். ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம் தென்னை சிறப்பு திட்டம். விவசாயிகள் விருது வழங்கும் திட்டம் மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் விருது. விவசாயிகள் விருதுகள் வழங்கும் திட்டம் வெற்றி விவசாயிகள் விருது. நீடித்த நிலையான பருத்தி இயக்கம் பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் என்று புதிய பெயர்களாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இப்ப சொன்ன டாபிக் வாரியாக நீங்க எல்லாமே கொஞ்சம் ஒரு முறை நல்லா பார்த்துக்காங்க. ஏன்னா இப்ப வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு இதிலிருந்து கண்டிப்பாக கேள்விகள் இடம்பெறும். அதனால இந்த வேளாண்மை துறையுடைய பட்ஜெட்டை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்காங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள், நமது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். எல்லோரும் நம்பிக்கையோடு இருங்கள். வெற்றி நமதே. அனைவருக்கும் நன்றி.